அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. அமைதியாக விடிய வேண்டிய அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை RSN கல்லூரி வளாகத்தையே உலுக்கியது அந்த இரட்டை கொலை. வசதி படைத்த மாணவர்கள் பயிலும் அந்த புகழ்பெற்ற கல்லூரியில் எதற்காக இந்த ரத்தாறு? ஒரு கொலையை துப்பறியும் போது அடுத்ததாக விடுதி மொட்டை மாடியில் இருந்து விழும் அந்த மாணவியார்? எழுத்தாளர் வள்ளி அவர்கள் எழுதின விறுவிறுப்பான இந்த கிரைம் த்ரில்லரை முழுமையாக கேட்டு மகிழுங்கள் நமது சேனலில். கொலையா முந்திரிக்கா இரட்டை கொலை அத்தியாயம் 1. காலையிலேயே வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. விடிந்து 6 மணியாகியும் இன்னும் இருள் பிரியாத நிலை. நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது RSN கல்லூரி. நகரின் மிகப்பெரிய புள்ளிகளின் பிள்ளைகளுக்கு புகலிடம். RSN கல்லூரியில் பெரிய இடத்து பிள்ளைகள் மட்டுமல்லாமல் 10% கோட்டாவில் பின்தங்கிய வகுப்பின மாணவர்களும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு படித்து வந்தார்கள். இரு தரப்பினருக்கும் இடையே இருந்த சமுதாய இடைவெளியால் அடிக்கடி மோதல் வெடிக்கும். ஆனால் அன்று நடந்த நிகழ்வு முற்றிலும் மாறானது. சோம்பலாக விடிய வேண்டிய ஞாயிறு காலை RSN காலேஜ் ஆட்களுக்கு பரபரப்பாக விடிந்தது. RSN என்ற மிகப்பெரிய பித்தளை ஆர்ச் பளபளக்க கம்பீரமாக மிகப்பெரிய கட்டடமாக சகலவித வசதிகளையும் உள்ளடக்கிய நகரின் மிக பிரபலமான கல்வி நிறுவனமாக விளங்கியது அந்த கல்லூரி. ஒயின் ஒயின் என்று சைரன் ஒலிக்க போலீஸ் வண்டிகளும் ஆம்புலன்ஸும் வர கல்லூரியின் பெரிய கேட் திறந்து அவர்களை உள்ளே அனுப்பி திரும்ப இழுத்து அடைக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் தனது வண்டியிலிருந்து கீழே இறங்கினார். நிரஞ்சன் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் என்பது மட்டுமல்ல, அவர் அபாரமான திறமையும் வேலையில் 100% அர்ப்பணிப்பும் உணர்வும் கொண்டவர். முக்கியமாக யாருக்கும் எதற்கும் விலை போகாதவர். அவருடைய துறையிலேயே அவரை பற்றி தெரியும் என்பதால் மேலதிகாரிகள் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருந்தனர். அடுத்த ப்ரமோஷனுக்காக காத்திருந்தவருக்கு இந்த விசாரணை வந்து சேர்ந்தது. கல்லூரி தாளாளர் மிகப்பெரிய பணக்காரர் என்பதுடன் அரசியல் பின்பலமும் உள்ளவர் என்பதால் நிரஞ்சனுக்கு விசாரணையில் இடையூறு ஏதும் வருமோ என்று மனதில் ஒரு சிறு நெருடல் இருந்தது. அதை பற்றி நமக்கென்ன, நம்முடைய கடமையை நாம் செய்வோம் என்று மனதில் நினைத்தவாறு ஜீப்பிலிருந்து இறங்கினார். கல்லூரி முதல்வரும் மூத்த பேராசிரியர்களும் ஓடி வந்தனர். சார் வாங்க, நீங்க தான் போன் பண்ணினீங்களா? ஆமா சார், எனக்கு செக்யூரிட்டி போன் பண்ணினா நான் உடனே உங்களுக்கு போன் பண்ணிட்டு கிளம்பி வந்தேன். இறந்தது யாரு? ஸ்டூடெண்டா? எந்த வருஷம் படிக்கிறான்? ஹாஸ்டல்ல இருக்கானா? அதற்குள் சப் இன்ஸ்பெக்டர் விவேக் வந்து சேர்ந்தார். விவேக்கை பார்த்தாலே நிரஞ்சனுக்கு உற்சாகம் கூடிவிடும். மிக திறமைசாலி. எல் என்பதற்கு முன்னால் என்னை என்று நிற்பவர். விவேக், வெரி குட். நீங்களும் வந்துட்டீங்களா? ஆமாம் சார், நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. சார், இது மெயின் பில்டிங்கு. இதுக்கு பின்னால ABCன்னு 3 பிளாக் அடுத்தடுத்து வரிசையா இருக்குது. அதுல C பிளாக்ல 3வது மாடியிலிருந்து இந்த பையன் சேகர் விழுந்திருக்கணும். 3வது மாடியா மொட்டை மாடியான்னு சரியா தெரியல. அவன் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இல்ல சார், வெளியிலிருந்து தான் வர்றான். அரியங்குப்பத்து கிட்டக்க அவன் வீடு இருக்கு. சாதாரண குடும்பத்து பையன்தான் சார் அவன். குட் ஜாப் விவேக். இன்னும் நிறைய விவரங்கள் சேகரிங்க. ஃபாரன்சிக் ஆட்களை ஒரு தடயத்தையும் விடாம சேகரிக்க சொல்லுங்க. கைரேகை, கால் தடம் என்று ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் கவனமா பார்க்க சொல்லுங்க. சார், ஃபாரன்சிக் அவங்க வேலையை முடிக்க போறாங்க. நீங்க பார்த்ததும் பாடியை GHக்கு ஆம்புலன்ஸ்ல அனுப்பிடலாமா? பையனோட வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சு. நிரஞ்சன் தலையசைக்க மடமடவென காரியங்கள் நடந்தன. பாடி ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு GH அனுப்பப்பட்டது. அந்த பையனுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் உள்ளே வர சொல்லுங்க. மற்ற யாரையும் கல்லூரிக்குள்ள விடாதீங்க. சேகர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேரையும் தனித்தனியாக விசாரித்த பின் 5 பேரை தவிர மற்ற எல்லோரையும் வெளியே அனுப்பினார் நிரஞ்சன். நீங்க 5 பேர் தான் அவனோட நெருக்கமா இருந்திருக்கீங்கல்ல, உங்க பேர் சொல்லுங்க. சார், என் பெயர் திவாகர். நான் மகேஷ். என் பெயர் மணிகண்டன். நான் கார்த்திக். சார், என் பெயர் ராஜசேகர். ராஜான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, சேகர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. எதையும் மறைக்க நினைச்சா நான் இப்படி இங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸ்டேஷனுக்கு வர சொல்லி என் பாணியில அங்க விசாரிப்பேன். எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறோம் சார். சேகர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமெல்லாம் கிடையாது. பிராக்டிக்கல் கிளாஸ்ல நாங்க ஒரே குரூப், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அவன் யாருக்குமே நெருக்கம் கிடையாது. ஆனா எல்லார்கிட்டையும் பேசுவான். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொருத்தர்கிட்ட பழகுவான். அவனுக்கு நிலையா ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. ஒரு விஷயம் சார், எங்க காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு சீனியர் பையனோட சேர்ந்து நிறைய தடவை பார்த்துருக்குறோம். அநேகமா ஒன்னா காலேஜுக்கு வருவாங்க. சில நேரம் போவது கூட ஒன்னா போவாங்க. அவனுக்கு சேகரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனுடைய குடும்ப சூழல் எப்படி? கஷ்டப்பட்ட பையனா? ஃபீஸ் எல்லாம் பிரச்சனை இல்லாம கட்டிடுவானா? சார், பணத்துக்கெல்லாம் அவன்கிட்ட பஞ்சமே கிடையாது. சார் சார் விவேக் பதட்டமாக ஓடி வர,
என்ன விவேக், என்னாச்சு? சார், சி பிளாக் பின்னாடி நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்களுக்கு உள்பக்கமா ஒரு பையன் செத்து கிடக்கிறான். வாட் விவேக், இன்னொரு கொலையா? சுற்றியுள்ளவர்கள் அதிர்ச்சியில் உறைய டென்ஷன் ஆனார் நிரஞ்சன். அத்தியாயம் 2. விசாரணை. சுதாரித்துக் கொண்ட நிரஞ்சன், விவேக், இந்த பையன்களை கூட்டிட்டு போய் அந்த பாடிய அடையாளம் காட்ட சொல்லுங்க. இவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் பி கேர்ஃபுல், எந்த தடயத்தையும் கலைச்சிடாதீங்க. நான் எஸ்பி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். டென்ஷனோடு நடந்தார் நிரஞ்சன். பதட்டமும் படபடப்புமாக கல்லூரி தாளாளரும் முதல்வரும் ஓடி வந்தனர். நிரஞ்சன் எரிச்சலோடு, இன்னும் எத்தனை பிணம் சார் காலேஜில் ஒளிச்சு வச்சிருக்கீங்க என்றார் கடுப்பாக. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். 2 மரணமும் வெளியே தெரிஞ்சா எங்க காலேஜுக்கு கெட்ட பேரு. இதை வெளியே தெரியாம பாத்துக்குங்க சார் என்று கைகூப்பினார். சார், என்ன பேசுறீங்க? 1க்கு 2 பேர் இறந்திருக்காங்க. முதல் மாணவனுடைய மரணம் கூட தற்கொலையா இருக்குமோன்னு சந்தேகம். இப்போது 2வது மரணத்தை பார்க்கும்போது இது 2மே கொலையோன்னு தான் தோணுது. அப்படி இருக்கும்போது எப்படி வெளியே தெரியாம பாத்துக்க சொல்றீங்க? நாங்களா பிரஸுக்கு எதுவும் பேட்டி கொடுக்க மாட்டோம். நிரஞ்சன் டென்ஷனில் எரிச்சலோடு பேசினார். இப்ப முதல்ல எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றபடி சி பிளாக்கின் பின்பக்கம் நோக்கி நடந்தார். சி பிளாக்கோடு கல்லூரியின் கட்டடங்கள் மூடிய பின்னே காம்பவுண்டுக்குள் இருந்த அடர்த்தியான மரங்களுக்குள் பாடி கிடக்க சுற்றி வர நிறைய போலீஸ் நின்றிருந்தனர். ஃபாரன்சிக் ஆட்கள் எங்கே விவேக்? நிரஞ்சன் கேட்க, இப்பதான் சார் போறாங்க. ஆனா போன் பண்ணிட்டேன், சீக்கிரம் வந்துருவாங்க சார், ஒரு 10 நிமிஷத்துல. சார், அந்த பசங்க பாடியை பார்த்துட்டாங்க, இதோ வர்றேன். முகுந்தன் வாயடைத்து போய் திகிலில் முகம் இருண்டு போய் இருந்த ஐவரையும் அருகில் அழைத்தார். என்னப்பா, பாடியை பார்த்துட்டீங்களா? யார் என்று அடையாளம் தெரிஞ்சதா? ஸ்டூடெண்ட் தானா இல்ல வேற யாராவதா? சார் சார், இது சேகரோட ஃப்ரெண்டு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், பேரு தெரியல. ஆனா சேகர் கூட இவன் தான் சார், ஒன்னா போவான் வருவான். ஓஹோ, சரி, ஓகே, நீங்க போகலாம். விசாரணைக்கு எப்ப கூப்பிட்டாலும் வரணும். கண்டிப்பா சார் என்றவர்கள் திகில் நிறைந்த முகத்தோடு அங்கிருந்து நகர்ந்தனர். நிரஞ்சனுக்கு இந்த கேஸ் ரொம்பவே சவாலாக இருக்கும் என்று தோன்றியது. செல்போனை எடுத்து நோட் பேடில் கிடுகிடுவென சில விஷயங்களை டைப் பண்ண ஆரம்பித்தார். பின் கல்லூரி முதல்வரிடம், எங்களுக்கு சில பேரை விசாரணை பண்ண வேண்டியதா இருக்கு, அதனால ஒரு ரூம் தயார் பண்ணி கொடுங்க சார். ஆபீஸ் ரூமுக்கு அடுத்து சின்ன விசிட்டர் ரூம் இருக்குது, அதை நீங்க உங்க விசாரணைக்கு பயன்படுத்திக்கங்க. ரூமை திறந்து விட்டு ஏசியை போட சொன்னார். மடமடவென அந்த ரூம் விசாரணைக்கு தயாராக நாற்காலிகள் போடப்பட்டது. விவேக் வர, வாங்க விவேக், நான் செல்போன்ல விசாரணை பண்ண வேண்டிய ஆட்களை குறிச்சு வச்சிருக்கேன், அது உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுறேன். அவங்களையெல்லாம் விசாரணைக்கு ரெடியா வர சொல்லிருங்க. ஓகே சார், ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றார் விவேக். விவேக், முதல்ல நேற்று மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் டியூட்டியில இருந்த செக்யூரிட்டிகளை வர சொல்லுங்க. முதல் நாள் காலை வேளையில் இருந்த செக்யூரிட்டி இருவரும் வந்து சேர அவர்களை உட்கார சொன்னார். பிறகு நேற்று நடந்ததை சொல்லுங்க என்றார் நிரஞ்சன். சார், நேற்று காலையில வழக்கம் போல 6 மணிக்கு டியூட்டிக்கு வந்தோம். அப்புறம் காலேஜ் நேற்று அரை நாள் தான் சார். வழக்கமா 1 மணிக்கு முடியும், ஆனா சில கிளாஸுகள் 2 மணி வரைக்கும் போகும். ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃபு எல்லோரும் போறதுக்கு 3 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க 3 லேடி மெயின்டெனன்ஸ் ஆட்களும் கிளீன் பண்ணுவாங்க. அவங்க முடிச்சுட்டு எங்க கிட்ட வந்து சொன்னதும் நாங்க எல்லா கிளாஸையும் பார்த்துட்டு கதவை பூட்டிடுவோம். இதுதான் சார் தினசரி நடைமுறை. முழு நேர காலேஜ் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் போகவே 5 மணி ஆயிடும். நாங்க பூட்டவும் 5:30 6 மணி ஆயிடும். நேற்று ஒரு 4 மணிக்கெல்லாம் செக் பண்ணிட்டு பூட்டிட்டோம் சார். 3 பிளாக்லயுமே ஒருத்தருமே இல்லை. காலேஜ்லயே ஒருத்தரும் இல்லையா? இல்லை சார், ஆஃபீஸ் ரூம்ல ஸ்டாஃப்ஸ்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 5 மணிக்கு மேலதான் அவங்களும் எல்லோரும் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு நாங்க 2 பேரும் போயிட்டோம். நீங்க போகும்போது நைட்டு செக்யூரிட்டி ஆட்கள் வந்துட்டாங்களா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? சார், அது நாங்க போகும்போது அவங்க வந்து சேரல. ஆனா ஃபோன் பண்ணி கேட்டோம், வந்துட்டு இருக்கோம்னு சொன்னதால நாங்க கிளம்பிட்டோம். ஓகே, நீங்க போங்க, கூப்பிடும்போது விசாரணைக்கு வரணும். அடுத்து வந்த நைட் செக்யூரிட்டி ஆட்களிடம் நிரஞ்சன், நீங்க டியூட்டிக்கு வரும்போது எத்தனை மணி? சார், அது நாங்க இங்க வரும்போது. சொல்லுங்க, பொய் சொல்ல நினைச்சீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டியிருக்கும். சார், நாங்க வரும்போது மணி 7 ஆயிடுச்சு. ரிஜிஸ்டர்ல நீங்க வர்ற நேரத்தை பதிவு பண்ற பழக்கம் உண்டா? அவர்கள் பதில் பேசாமல் இருக்க, 7 மணிக்கு வந்துட்டு 6 மணின்னு நேரத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. சாரி சார், இனிமே இப்படி நடக்க மாட்டோம். இனிமே இருக்கட்டும், இப்ப நடந்ததுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. சரி, 7 மணிக்கு வந்தீங்க,
காலேஜை சுற்றி வந்தீங்களா, இல்லைன்னா அப்படியே முன்னாலேயே செட்டில் ஆயிட்டீங்களா? எனக்கு உண்மையான பதில் வேணும். நானா கண்டுபிடிச்சா உங்களுக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்குங்க. இல்லை சார், வழக்கமாக நாங்கள் சீக்கிரமாக வந்தால் காலேஜ் கேம்பஸில் ஒரு தடவை ரவுண்டு பண்ணிவிட்டு முன்னால் உள்ள கேபினில் இருப்போம். ஆனால் நேத்திக்கு லேட்டாக வந்ததால் அப்படியே முன்கேட்லேயே உட்காந்துட்டோம். ஸோ நேத்திக்கு சாயங்காலம் 6 to 7 காலேஜில் செக்யூரிட்டி கவரேஜ் இல்லை. சாரி சார், தினசரி இப்படியெல்லாம் இல்லை சார், ஒழுங்காக வந்துடுவோம். நேத்திக்கு தான் இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் ஒழுங்காக வந்த அன்னைக்கு பிரச்சனை இல்லையே, நேற்று வரலை, அதனால தான் பிரச்சனையே. சரி சரி போங்க என்றார் எரிச்சலோடு. உண்மையிலேயே லேட்டாக வந்தது தற்செயலா அல்லது வேறு யாராவது காரணமா யோசித்தார் நிரஞ்சன். ஏதோ நெருடலாக இருந்தது. அத்தியாயம் 3. பையில் இருந்தது என்ன? விசாரணையை தொடர்ந்தார் நிரஞ்சன். விவேக், அடுத்தது அந்த காலேஜ் மெயின்டெனன்ஸ் டீமை வர சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? சார், என் பேர் வசந்தா, இவ பேரு பேச்சியம்மா. ஏன், அந்த அம்மா பேச மாட்டாங்களா? அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், நீங்க எங்களை விசாரிக்கிறது எங்களுக்கு பயமா இருக்கு. இதை பாருங்க, இது வெறும் விசாரணை தான். நீங்க தெரிஞ்சதை நாங்க கேட்கறத சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, போய்கொண்டே இருக்கலாம். ஆனா மறைக்க நினைச்சீங்கன்னா அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தக்கபடி விசாரிப்போம். இல்ல சார், நீங்க கேட்கறத சொல்றோம், எங்களுக்கு தெரிஞ்சத. உங்களோட வேலை என்ன? எத்தனை மணிக்கு வருவீங்க? என்னென்ன வேலை செய்வீங்க சொல்லுங்க. சார், நாங்க மொத்தம் 10 பேர் இருக்கோம். ஒவ்வொரு பிளாக்குக்கும் 2 பேர் இன்சார்ஜ். ஒவ்வொரு பிளாக்லையும் தரையையும் ரூம்களையும் சுத்தம் பண்ணணும். சில பேர் தோட்டத்தையும் ஆஃபீஸ் ரூமும் மெயின் பிளாக்கை க்ளீன் பண்ணுவாங்க. சி பிளாக்கை க்ளீன் பண்ணுற பொறுப்பு யாருக்கு? எங்கள் 2 பேருக்கும் தான் சார். நாங்கள் தான் கிளாஸ் முடித்து பிள்ளைங்க எல்லாம் போன பிறகு எல்லா ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கிட்ட போய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து லைட்டு ஃபேனு எல்லாம் அணைச்சிருக்கான்னு பார்த்துட்டு பூட்டிட்டு போவாங்க. கொலை நடந்த அன்னைக்கு, அதாவது நேத்திக்கு, நீங்கள் தான் க்ளீன் பண்ணினீங்களா? ஏதாவது வித்தியாசமாக பார்த்தீங்களா? நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தாங்களா? செத்துப்போன அந்த 2 பையன்களையும் அந்த பிளாக்ல எங்கேயாவது அல்லது கீழையா பார்த்தீங்களா? இல்லை சார், நாங்கள் வரும்போது ஒருத்தருமே இல்லை. அன்னைக்கு அவங்கள பார்க்கல. சமீபத்தில் நீங்கள் அவங்கள என்னைக்கு பார்த்தீங்க? வேற ஏதாவது சின்ன விஷயம் நினைவுக்கு வந்தால் கூட சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, வேற ஏதாவது வித்தியாசமாக நடந்ததா? அப்படி ஒன்றும் நடக்கலை சார். சரி, நீங்கள் இப்போ போங்க, கூப்பிடும்போது வரணும் விசாரணைக்கு. 2 பேரும் கிளம்ப வசந்தா ஒரு நிமிஷம் தயங்கி, சார் ஒரு விஷயம் என்றாள். பேச்சியம்மா அவள் கையை பிடித்து இழுத்து, வாக்கா போகலாம் என்று கூப்பிட, நிரஞ்சன், கொஞ்சம் இருமா, வசந்தா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்லுங்க வசந்தா. சார், இந்த கொலை நடக்கிறது 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரூமை கூட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ சி பிளாக்ல 3வது மாடியில் உள்ள கிளாஸில் ஒரு பேக் இருந்துச்சு. நாங்கள் எந்த சாமான் ஸ்டூடெண்ட் விட்டுட்டு போனாலும் அதை எடுத்துகிட்டு போய் செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துருவோம். அவர் ஆஃபீஸ் ரூமில் வச்சிருவாரு. அப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டு அதை வாங்கிப்பாங்க. அது மாதிரி அந்த பேக்கை கொடுப்பதற்காக நான் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது இந்த பையன் ஓடி வந்தான். அக்கா, இது என்னோட பேகு கொடுங்க அப்படின்னு கேட்டான். அவன் ஏற்கனவே தோளில் ஒரு பேகு மாட்டி இருந்ததால எனக்கு சந்தேகம் தோணுச்சு. பேகு வேற ரொம்ப கனமாக இருந்துச்சு. இது யாருதுன்னு தெரியல, நான் ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துட்றேன், நீ நாளைக்கு அங்கே வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா, எனக்கு நேரமாச்சு, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு பேக் வேணும் என்றான் அவசரமாக. அவங்கிட்ட ஒரு பதட்டம் இருந்துச்சு. நான் சந்தேகப்பட்டு, இல்லைப்பா உங்ககிட்ட கொடுக்க முடியாது, செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்றேன், நீ அவர்கிட்ட வேணா வாங்கிக்கோ என்றேன் பிடிவாதமாக. இல்லைக்கா, எனக்கு பேகு அவசரமாக வேணும், எங்கள் அம்மாவுக்கு ஊருக்கு கொண்டுட்டு போக ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், விட்டுட்டு போக முடியாது, ஊருக்கு போகிறதுக்கு நேரமாயிருச்சு, கொடுத்துடுங்க என்றான் திரும்ப. இது உன்னோடதுன்னு எப்படி தெரியும்? அப்போ திறந்து காட்டுன்னு பேக்கை திறக்க போகும்போது அவன் அவசரமாக பேக்கை பலவந்தமாக வாங்கிக்கிட்டு என் கையில் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம மடமடன்னு இறங்கி போயிட்டான். நான் எட்டி பார்க்கும்போது அந்த இன்னொரு பையனோட சேர்ந்து 2 பேரும் பைக்கில் போகிறத பார்த்தேன். அப்போ அந்த பேக்கை கையில் வச்சுருந்தான். முக்கியமான பாயிண்ட்டு, நீ என்கிட்ட முன்னாடியே ஏன் சொல்லலை? சார், எனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா அது தெரியலை. விவேக், அந்த பையன் அந்த தேதியில் ஊருக்கு போனானான்னு விசாரிங்க. இந்த அம்மா கிட்ட ஊருக்கு போகிறதா சொல்லி இருக்கான். அவன் உண்மையாகவே போனானான்னு எனக்கு தெரியணும். அப்புறம் வசந்தா, எந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தாலும் உடனே என்கிட்டயா இவர்கிட்டயாவது சொல்லுங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அது கேஸுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் யோசிக்க ஆரம்பித்தார் நிரஞ்சன். கண்டிப்பாக,
இது சின்ன விஷயம் இல்ல. அவர் உள்ளுணர்வு கூற அதை பற்றி இன்னும் ஆழமாக விசாரிக்க வேண்டும். முடிவுக்கு வந்தார் நிரஞ்சன். நிரஞ்சனின் உள்ளுணர்வு சரியாக இருக்குமா? அத்தியாயம் 4. கொலையா தற்கொலையா? நிரஞ்சன், அந்த RSN காலேஜ் ஸ்டூடெண்ட் கொலைகேஸ் என்னாச்சு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? கமிஷனரே லைனில் வர நிரஞ்சன் பரபரத்தார். சார், விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கொலைகாரன் மோட்டிவ் என்னன்னு தெளிவாக தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் தற்கொலையா கொலையான்னு கண்டுபிடிக்க முடியும். இதையே இன்னும் எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? 2 நாள் ஆச்சு. இன்னும் சந்தேகத்தின் பேர்ல யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, எனக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நிறைய வருது. இந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் ஒரு கட்சியோட முக்கிய பிரமுகர். சார், கொலையா தற்கொலையா அப்படிங்கறதே இன்னும் முடிவு பண்ண முடியல சார். நான் உங்ககிட்ட இந்த பதிலை எதிர்பார்க்கல நிரஞ்சன். நீங்க ஒரு திறமையான ஆபீசர், அது எனக்கு நல்லா தெரியும். காரணம் சொல்லாதீங்க. சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் அந்த கேஸை வேற விதமா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். போனை கமிஷனர் வைக்க நிரஞ்சனுக்கு எரிச்சலாக வந்தது. அதற்குள் கேஸை சால்வ் பண்ணுன்னா எப்படி முடியும்? ஸ்டேஷன்ல இருக்கிறதே மொத்தம் 10 பேர். இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு ஸ்டேஷனையும் பார்த்துக்கணும், கேஸையும் விசாரிக்கணும். இத்தனைக்கும் நானும் விவேக்கும் 2 டீமா பிரிஞ்சுதான் விசாரணை பண்றோம். மனதுக்குள் புலம்பினார். விவேக் உள்ளே வர நிரஞ்சன் டென்ஷனாக இருப்பதை கவனித்தார். மேலிடத்திலிருந்து வந்த போன் கால் அவருக்கு மேலும் அழுத்தம் கொடுத்திருந்தது. விவேக், கமிஷனர் போன்ல கூப்பிட்டு காய்ச்சி எடுத்துட்டாரு. சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நிறைய இருக்குதுன்னு சொல்றாரு. அதை விடுங்க சார், இது நம்ம வழக்கமா சந்திக்கிற பிரச்சனை தான். என்னைக்கு அவங்க நிம்மதியா நம்மளை வேலை பார்க்க விட்டுருக்காங்க? விவேக் பதிலில் நிரஞ்சன் அமைதியாக அவர் மேற்கொண்டு பேச ஆரம்பித்தார். விவேக், இதுவரைக்கும் நம்ம விசாரணையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கொலையான 2 பையன்களும் பெரிய எடுத்து பிள்ளைங்க இல்ல, குப்பத்திலிருந்து வந்த பசங்க. அதே நேரம் வசதி குறைவானவங்களும் இல்ல. அவங்க கிட்ட பணப்புழக்கம் இருந்திருக்கு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு க்ளோஸா வேற யாரும் அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இவங்க கொல்லப்பட்டது செக்யூரிட்டி ஷிஃப்ட் மாத்தின நேரம். செக்யூரிட்டி ஏன் லேட்டா வந்தாங்க? வேணும்னு லேட்டா வந்தாங்களா, இல்ல தற்செயலா நடந்ததா? இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு யாருக்கு மோட்டிவ் இருக்க முடியும்? யாராவது பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது இவர்களுக்கு விரோதம் இருக்கா? சார், அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சே, ஒரு பேக்ல வெயிட்டான சாமான் இருந்துச்சு, அதை அந்த பையன்ல ஒருத்தன் வாங்கிட்டு போனான்னு. கரெக்ட் விவேக், அது முக்கியமான பாயிண்ட். அப்படின்னா அந்த பையில என்ன இருந்துச்சு? அந்த பையன் எதுக்காக காலேஜ் வரும்போது அதை கொண்டுட்டு வந்தான்? இல்ல அது காலேஜில் வேற யார்கிட்டயாவது கைமாற வேண்டிய பேக்கா? சார், நான் இன்னும் நீங்க கொடுத்த லிஸ்ட்லயே காலேஜில் இன்னும் விசாரணை பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. மற்றவங்க கிட்டையும் கேட்டா ஏதாவது விஷயம் தெரியும். கரெக்ட் விவேக், நீங்க நாளைக்கு போய் மீதமுள்ள ஆபீஸ் ஆட்கள், மற்ற பிளாக்ல வேலை பார்க்குற மெயின்டெனன்ஸ் ஆட்கள், தோட்ட வேலை பார்க்குறவங்க, ஹாஸ்டல் பிள்ளைங்க எல்லாத்தையுமே விசாரிச்சிடுங்க. என்ன, காலேஜ் ஏரியா ரொம்ப பெருசுனால கவர் பண்ண வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் அவங்க எப்படி கொலை பண்ணப்பட்டாங்க, எந்த நேரத்தில் இது நடந்தது, எந்த நேரத்தில் செக்யூரிட்டி அந்த நேரத்தில் இருந்தாங்களா, அந்த இன்னொரு பையனோட பாடியை யார் இழுத்துக்கிட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட போட்டாங்க, இல்லை அவனை அங்கே வச்சே கொலை பண்ணினாங்களா அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியும் சார். கரெக்டு விவேக், நாம அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. இப்பவே மேலிடத்திலிருந்து நிறைய ப்ரெஷர். அப்புறம் விவேக், நீங்க நாளைக்கு விசாரிக்கும் போது இந்த பையனுக்கு வேற எந்த பெண்கிட்டையாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிங்க. அப்புறம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்த லெக்சரர்கிட்டையும் விசாரிச்சிடுங்க. சரிங்க சார். விவேக், நான் குப்பத்துக்கு போய் பசங்க வீட்டில் விசாரிச்சுட்டு வர்றேன். அவங்க ஃபேமிலியை இன்னும் பார்க்கவே இல்லை. சார், நீங்க அவங்க வீட்டுக்கு போறதை விட அவங்க எல்லோருமே மார்ச்சுவரி முன்னால தான் கூடியிருக்காங்க. 2 வீட்டு குடும்பமும் அங்கே தான் சார் இருக்கு. இன்னும் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைக்கல. அப்ப நல்லதா போச்சு. நான் அங்கேயே அவங்கள போய் விசாரிச்சிடுறேன். பேசுற மூட்ல இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் விஷயம் கிடைக்கிற வரைக்கும் லாபம் தான் நமக்கு. மறுநாள் நிரஞ்சன் GHக்கும் விவேக் காலேஜுக்கும் விசாரணைக்கு கிளம்பினர். முக்கியமான ஒரு தடயம் சிக்காமலா போகும். பார்ப்போம், காத்திருப்போம். அத்தியாயம் 5. யார் அந்த ராணி? மறுநாள் விவேக் காலேஜ் போன போது மாணவர்கள் இல்லாததால் கேம்பஸ் அமைதியாக இருந்தது. செக்யூரிட்டியை கூப்பிட்டு மற்ற மெயின்டெனன்ஸ் ஆட்களை வர சொல்லி விசாரித்தார். யாரிடமும் பெரிதாக எந்த விஷயமும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. தோட்டம் கூட்டும் ஒரு பெண் மட்டும் அந்த பையன்களில் ஒருவனை அடிக்கடி லேடிஸ் ஹாஸ்டல் பக்கம் பார்த்ததாக கூறினாள். விவேக் அந்த பெண்ணை மட்டும் தனியாக அழைத்து விசாரித்தார். ஏமா, உனக்கு நல்லா தெரியுமா அந்த 2 பையன்களும் லேடிஸ் ஹாஸ்டல் பக்கம் வருவாங்களா? சார், 2 பையன்கள் இல்ல, ஒரு பையனைத்தான் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பக்கம் பார்த்துருக்கிறேன். எங்களுக்கு அப்பப்போ டியூட்டி மாற்றி போடுவாங்க. போன மாதம் நான் லேடிஸ் ஹாஸ்டல் கிளீனிங் டீமில் இருந்தேன். அப்போ பையன் சில நேரம் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சாயங்காலம் வருவான்.
லேடிஸ் ஹாஸ்டல்ல யாரை பார்க்கமா வருவான்? சார், 2வது வருஷம் படிக்கிற ராணின்னு ஒரு பொண்ணு பார்க்க வரும். கையில பேக் வச்சிருக்கோம். வீட்டில் பலகாரம் ஏதாச்சும் கொடுத்து விட்டு இருந்தா அதை கொடுக்கறதுக்கு வரும். ராணிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது காதல் கீதல் விவகாரமா? இல்லை சார், ராணி அது தங்கச்சி, அதாவது அத்தோட பெரியம்மாவோட பொண்ணு அப்படின்னு ஒரு நாள் சொல்லுச்சு. அவங்க வீட்டில இருந்து பலகாரம் கொடுத்து விடுவாங்க, அதை தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்லுச்சு. நான் கூட வேடிக்கையாக தங்கச்சிக்கு மட்டும்தான் பலகாரமா, எனக்கு கிடையாதான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே அடுத்த தடவை தரேன்னு சொல்லுச்சு. நல்லா சிரிக்க சிரிக்க பேசும். தீபாவளிக்கு கூட கையில 100 ரூபாய் கொடுத்துட்டு போச்சு. படுபாவி, எவனோ சின்ன பிள்ளைய கொலை பண்ணிட்டானே. சரிம்மா, நீ போ, நான் கூப்பிட்டா நீ வந்து இந்த விவரத்தை சொல்லணும். விவேக் செக்யூரிட்டி பார்த்து, ஹாஸ்டல் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா இல்ல கிளம்பிட்டாங்களா? நேத்தே இன்ஸ்பெக்டர் சார் ஹாஸ்டல் பிள்ளைங்க எல்லாம் இருக்கணும்னு என்னுடைய அனுமதி இல்லாம அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் அங்கதான் சார் இருக்காங்க. நல்லதா போச்சு, கூட வாங்க, லேடிஸ் ஹாஸ்டல்ல விசாரிக்கணும். அப்படியே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு பெண் காவலர் ஒருவரை உடனே அனுப்ப சொல்லி சொன்னார் விவேக். ஸ்டேஷன்ல இருந்து பெண் காவலர் வந்த பிறகு லேடிஸ் ஹாஸ்டல் போகலாம். நான் போய் தனியா விசாரிக்கிறது சரி கிடையாது. செக்யூரிட்டி, இப்ப நீங்க மற்ற இடங்கள், லைப்ரரி, ஆபீஸ் ரூம், லேபு, விசிட்டர் ரூம் எல்லாத்தையும் காமிங்க. நான் ஒரு தடவை பார்க்கணும். அதுக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. அப்புறமா நாம லேடிஸ் ஹாஸ்டல் போகலாம். செக்யூரிட்டி வந்து எல்லா இடமும் சுற்றி காட்ட விவேக் மனசு எதிலையுமே நிற்காமல் லேடிஸ் ஹாஸ்டலை சுற்றி வந்தது. ராணிக்கும் இந்த கொலைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா? அவள் இந்த பையனுக்கு உண்மையிலேயே தங்கையா என பலவித கேள்விகள் சுற்றி வந்தது. அதற்குள் ஸ்டேஷனிலிருந்து பெண் காவலர் அபிராமி வர மூவரும் லேடிஸ் ஹாஸ்டலை நோக்கி நடந்தார்கள். ஹாஸ்டலில் நடந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை விவேக் சொல்ல அபிராமி தலையாட்டினாள். ஹாஸ்டலில் பொதுவாக எல்லா மாணவிகளையும் அழைத்து விசாரிக்க நினைத்தவர் பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, செக்யூரிட்டி, அந்த ராணியை மட்டும் முதல்ல அழைச்சிட்டு வாங்க என்று கூறினார். அவர் கூப்பிட்டு அனுப்பி அடுத்த 5வது நிமிடத்தில் ராணி வந்து சேர்ந்தாள். பார்க்க சின்ன பெண்ணாக அழகாக தீர்க்கமான முகத்துடன் வசீகரமாக தெரிந்தாள். 2வது வருஷம் படிக்கிற அந்த பையன், அவன் பேர் என்ன? அவன் உனக்கு என்ன உறவு? சார், மூர்த்தி, அவன் எனக்கு அண்ணன் சார் என்றவள் கண்களில் பொலபொலவென கண்ணீர் வடிந்தது. நீ பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு போகலையா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடியை கொடுத்ததும் கடைசி காரியங்கள் செய்வாங்கல்ல. போகணும் சார், இன்ஸ்பெக்டர் சார் எங்க எல்லாத்தையும் இருக்க சொன்னாங்கன்னு சொன்னதால தான் சார் இருக்கேன். பர்மிஷன் கேட்கணும். அவர் விசாரணை பண்ணி கொண்டிருக்கும் போது அபிராமி மெதுவாக நழுவி ராணியின் ரூமை நோக்கி நடந்தாள். உன்னை பார்க்க அவங்க அண்ணன் அடிக்கடி இங்க வருவானா? ஏன் காலேஜ்ல நீங்க சந்திச்சு பேசிக்க மாட்டீங்களா? அவன் எதுக்கு ஹாஸ்டலுக்கு வருவான்? இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எந்த பெண்ணையாவது காதலிக்கிறானா? உன்னை தவிர வேறு யாரையாவது இந்த ஹாஸ்டல்ல அவனுக்கு தெரியுமா? சார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மூர்த்தி அண்ணா நல்ல பையன். அவனுக்கு காதல் விவகாரமெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஃப்ரெண்டா பார்த்து சிரிச்சு பேசுவான். மற்றபடி வேறு எந்த பொண்ணு பழக்கமும் கிடையாது. எனக்கு எங்க வீட்ல இருந்து பலகாரம் கொடுத்து விட்டா அதை கொடுக்க வருவான். 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறீங்க. நீ அவன் வீட்ல தங்கலையா? அவங்க அம்மா உனக்கு சித்தி தானே? அப்படித்தானே சொன்ன? ஆமா சார், ஆனா யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டான்னு ஹாஸ்டல்ல இருந்தாதான் நான் படிக்க முடியும்னு நான் இங்க தங்கிட்டேன். அதற்குள் ராணியின் ரூமை பார்த்துவிட்டு அபிராமி வந்து சேர அவள் தன் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்த ராணி, என் அறையில சோதனை போடுறீங்களா? சொன்னா நானே கூட்டிட்டு போய் காண்பிப்பேனே. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிமா. ஆமா, உன் ரூம்ல எதுக்கு அவ்வளவு நெயில் பாலிஷ், பவுடர், ஃபேஸ் பேக்கு, சோப்பு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்க? சார், நான் இதை சைடு பிசினஸா செய்யறேன். எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பணம் கிடைக்குது. மொத்தமா காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் வாங்கி இங்க கேட்குற பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் விலையை கூட்டி கொடுப்பேன். இதனால எனக்கு ஒரு 1000 ரூபாய் மாசம் கிடைக்கும். சில நேரம் ட்ரெஸ் கூட ஹோல்சேல் பர்ச்சேஸ்ல வாங்கிட்டு வந்து அதிக விலைக்கு கொடுப்பேன். சரிம்மா, நீ வீட்டுக்கு போகணும்னா போ. உன்னுடைய ஃபோன் நம்பரு, அட்ரஸு எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு போ. எப்போ கூப்பிட்டாலும் உடனே வரணும். தலையாட்டிய ராணி விவரங்களை எழுதி கொடுத்து விட்டு தன் ரூமை நோக்கி நடந்தாள். ஸ்டேஷனுக்கு திரும்பும் போது வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தாள் அபிராமி. சார், அந்த பொண்ணு ரூம்ல பேக்கு நிறைய எவ்வளவு சாமான்கள் வச்சிருக்கா. 100 கணக்குல நெயில் பாலிஷு, ஃபேஸ் பேக்கு, டப்பா, பவுடர் டப்பா, டப்பாவா காஸ்மெட்டிக் ஐட்டம்னு பெரிய கடையே வச்சிருக்கா சார். நான் அப்படியே ஃபேஸ் பேக்ல ஒன்ன சுட்டுட்டேன் என்றவள் அதை எடுத்து விவேக்கிடம் காண்பித்தாள். அபிராமி, இது ரொம்ப தப்பு என்ற விவேக் ஃபேஸ்பேக் டப்பாவை வாங்கி டேஷ்போர்டில் திறந்து அதற்குள் போட்டார். விசாரணைக்கு போனா இப்படி அவங்க சாமானம் தூக்கிட்டு வரக்கூடாது. என்னதான் போலீஸா இருந்தாலும் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்ட. ஃபேஸ்பேக்கை பார்த்து ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்க என்று கடுக்கெடுத்தார்.
மனது குறுகுறுத்தது. கண்ணில் படும் ஒன்று புத்தியில் பட மறுக்கிறது. காரணம் என்ன? யோசித்தார் விவேக். அத்தியாயம் 6. போஸ்ட்மார்ட்டம். நிரஞ்சன் ஜிஹெச்சுக்கு போன போது போஸ்ட்மார்ட்டம் நடந்து கொண்டிருந்தது. சீஃப் டாக்டர், சார், இன்னும் போஸ்ட்மார்ட்டம் முடியல, 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு அநேகமா மத்தியானத்துக்கு மேல பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஃபேமிலி ஆட்கள் நிறைய பேர் கூடியிருக்காங்க. நீங்க தான் பிரச்சனை வராம இருக்க ஏற்பாடு பண்ணணும். புரியுது டாக்டர், இது ரொம்ப சென்சேஷனல் கேஸு. 2 பேரும் சின்ன வயசு ஸ்டூடெண்ட்டு, அதனால உறவுக்காரங்க எமோஷனலாக இருப்பாங்க. நான் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவங்க பாடியை வாங்கிட்டு போற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் உறவுக்காரங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்க, சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டி இருக்கு என்று கூறிவிட்டு வெளியே நடத்தார். வெளியே வந்த நிரஞ்சன் கூட்டத்தை அறைந்தார். 2 குடும்பத்து ஆட்களும் உட்கார்ந்து பெருங்குரலில் அழுது கொண்டிருந்தனர். ஒரு ஓரத்தில் சுடிதார் அணிந்த இளம்பெண் நாசுக்காக கண்களை துப்பட்டாவில் துடைத்துக் கொண்டிருந்தாள். தற்செயலாக அவள் அவரை ஏறிட்டு பார்க்க சைகையில் வருமாறு அழைத்தார். இந்த பெண் அருகில் வர, ஏமா, உன் பேர் என்ன? நீ சேகர், மூர்த்தி 2 பேரில் யாருக்கு உறவு? சார், என் பெயர் அகிலா. நான் சேகர் அண்ணாவோட தங்கச்சி. கனகாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட்டு. சேகர் எப்படிப்பட்ட பையமா? காதல் கீதல் விவகாரம் ஏதாவது உண்டா? சார், எனக்கு தெரிஞ்சு சேகர் அண்ணா ரொம்ப நல்ல டைப்பு. எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல. அவருக்கு விரோதி இருப்பாங்களான்னு கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரிம்மா, நீ சேகருடைய தங்கச்சிய கூட்டிட்டு வர முடியுமா? நான் கொஞ்சம் விசாரிக்கணும். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. அவங்க கிட்ட மெதுவா பேசுறேன். அகிலா போய் சேகரின் தங்கை கனகாவை அழைத்து வந்தாள். உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா. அப்பதான் என்ன நடந்ததுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க கொடுக்குற ஒத்துழைப்பும் ஒவ்வொரு சின்ன தகவல்களும் அதுதான் எங்களுக்கு நடந்த தப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சார், எங்க அண்ணனை கொலை பண்ணினது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தூக்குல போடணும். அவன் வாழ வேண்டியவன், ரொம்ப நல்லவன், குடும்பத்துக்கு ஒரு தூணு மாதிரி இருந்தான். ஏமா கொலைன்னு சொல்றியா? அவன் ஒருவேளை 3வது மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்க மாட்டானா? அதுக்கான சாத்தியம் இருக்குல்லம்மா? இல்லவே இல்ல சார், அவன் அப்படிப்பட்ட கோலை கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையோ மன அழுத்தமோ கிடையாது. இந்த மாச கடைசியில கூட எங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு டூருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். தற்கொலை பண்றவன் அப்படியா சொல்லுவான் என்றாள் கொதிப்போடு. நிரஞ்சன் இந்த பெண்களை விசாரிப்பதை பார்த்து சேகரின் அப்பா எழுந்து அருகில் வந்தார். ஐயா, அதுங்க வயசு பொண்ணுங்க. அதுங்களை விசாரிச்சா எங்க சாதிசனை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொட்ட பிள்ளைங்கள போலீஸ் விசாரிக்கிறது நல்லா இருக்காது. நீங்க என்ன கேட்கணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் என்றார் வேகத்தோடு. சார், எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒத்துழைப்பு தான் இப்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்க மகனை பத்தி சொல்ற மனநிலையில இல்லைங்கிறதுனாலதான் இந்த பிள்ளைங்களை கேட்டுக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அவனை யாரோ கொலை பண்ணணும்னா இல்ல தற்கொலைனாலும் என்ன காரணம் இருக்க முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க என்றார் நிரஞ்சன். ஐயா, என் புள்ள தங்கமான பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. குடும்பத்துக்காக உசிரையே விடுவான். படிச்சு எங்க குடும்பத்தை மேலும் ஒசத்தணுங்கிறது தான் அவனுடைய ஒரே எண்ணம். ஏதாவது வேலை பார்த்து கிடைக்கிற காசை கூட சேர்த்துதான் வைப்பான். தான் வேலைக்கு போய் எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு இப்படி நிறைய கனவுகளோடு இருந்தவன் எதுக்கு தற்கொலை பண்ண போறான்? அவனை போய் இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே என்று குலுங்கி குலுங்கி அழுதார். அந்த பையன் மூர்த்தியை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்க. மூர்த்தி எங்க ஏரியா பையன்தான் ஐயா. என் பையனுக்கு ரொம்ப சிநேகம். சின்ன பிள்ளையிலிருந்தே ஒன்னா வளர்ந்ததுங்க. சேகரை விட மூர்த்தி 1 வயசு பெருசு. அதுவும் ரொம்ப நல்ல புள்ளதான். ஒரு தப்பு தண்டாவுக்கு போகாது, அடிதடிக்கெல்லாம் போகாதுங்க. நல்ல புள்ள. கஷ்டப்பட்டு காலேஜில் படிக்க வச்சோம். கடைசியில இப்படி பணமா பாக்குறதுக்கா இவ்வளவு பாடுபட்டோம். எங்க சக்திக்கு மிச்சமா செலவழிச்சோம். எங்களுக்கு கொல்லி போடுவான்னு நினைச்ச பிள்ளைங்களுக்கு நாங்க கொல்லி போடுவோம்னு நினைக்கல என்றவர் துண்டால் வாயை மூடிக்கொண்டு அழுதார். அதற்குள் அங்கு வந்த மூர்த்தியின் அப்பா, ஐயா, ஒண்ணு மட்டும் நிச்சயம், எங்க பிள்ளைங்க சாவுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். அவங்கள கொலை பண்ணினவங்கள கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நாங்க பிணத்தை வாங்க மாட்டோம் என்றார் கடுகடுப்பான குரலே. புரிஞ்சுக்கோங்க, நாங்க சும்மா இல்ல, 2 டீமா வேலை பார்க்குறோம். நான் உங்ககிட்ட பேசுற இதே நேரம் காலேஜில் விசாரணை போயிட்டு இருக்கு. சீக்கிரமா யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிடுவோம். அதனால நீங்க பிரச்சனை பண்ணாம உங்க பையன்களுடைய பாடியை வாங்கிட்டு போய் அடக்கம் பண்ற வழியே பாருங்க. என் பேர்ல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா சீக்கிரம் இந்த கொலைய எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன்.
அவர்களிடம் பேசி சம்மதிக்க வைத்து பாடியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வைப்பதற்குள் நிரஞ்சனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அவர்கள் கலைந்து செல்லும் வரை அங்கேயே இருந்து பிறகு ஸ்டேஷனுக்கு திரும்ப முடிந்தது. அங்கே விவேக் காத்திருந்தார் புதிய செய்தியுடன். அத்தியாயம் 7. நெருடல். ஸ்டேஷனில் விவேக் காத்து கொண்டிருந்தார். என்ன விவேக், காலேஜ் போனீங்களே, விசாரணையெல்லாம் எப்படி போச்சு? ஏதாவது முக்கியமா தடயமோ விஷயமோ கிடைச்சுதா? சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்துடுச்சு. பரபரப்பான நிரஞ்சன். ரிப்போர்ட்டு வந்துடுச்சா? ரிப்போர்ட்டை பார்த்துட்டீங்களா? மரணம் எப்படி நடந்ததுன்னு போட்டிருக்காங்க. சேகரோட மரணம் மாலை 6:15 கிட்டக்க. அதிலிருந்து ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம், அல்லது கிட்டத்தட்ட அதே நேரம். மூர்த்தியோட மரணமும் நிகழ்ந்திருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சேகர் மேலே இருந்து விழுந்ததால முன் மண்டையோடு உடைஞ்சிருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. கை கால்கள்ல முறிவுகள் இருக்கு. மூர்த்தி உடம்புல வெளிக்காயம் எதுவும் இல்லை. ஆனா தலையில கனமான ஒரு ஆயுதத்தை வச்சு அடிச்சு காயம் இருக்குதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது சார். இது நிச்சயம் கொலைதான். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி கொலைக்கான மோட்டிவ் யார் பண்ணினாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. சார், இன்னொரு முக்கியமான விஷயமும் ரிப்போர்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு. இறந்து போன இருவருடைய வயிற்றில் இருந்த செரிமானமாகாத உணவு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல விஷம் கலந்துருக்கு சார். மை காட், புதுசா இருக்கு இந்த விஷயம். நான் இத எதிர்பார்க்கல. விஷம் கொடுத்திருக்காங்களா இல்ல சாப்பிட்டிருக்காங்களா? அப்படின்னா மேலே இருந்து சேகர் கீழே விழுந்தது, மூர்த்தி கொலையானது, ரெண்டும் முரண்பாடா இருக்கே. ஆனா சார், அந்த விஷத்தால அவங்க 2 பேரும் இறந்திருக்க வாய்ப்பில்லைன்னு ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அந்த விஷம் அந்த அளவுக்கு வீரியமானதா இல்ல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்த விவேக். ஆனா இது இன்னும் கொஞ்சம் குழப்பம்தான். நூலோட நுனி கிடைச்சா கூட பிடிச்சுக்கிட்டு ஏறிடலாம். ஆனா அந்த நுனி எங்கேன்னு தான் இப்ப தெரிய மாட்டேங்குது. சரி, நீங்க காலேஜ் போனீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயம் கிடைச்சதா? சார், நான் அநேகமா எல்லாரையுமே ஒரு தடவை விசாரணை பண்ணிட்டேன். முக்கியமா லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கிற ராணிங்கிற பொண்ணு பேர்ல சந்தேகம் இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் ஆட்கள் இறந்து போன மூர்த்தி இந்த ராணிங்கிற பொண்ணை அடிக்கடி போய் பார்ப்பானா. ஒரு பேக் கொண்டு போய் கொடுப்பானா. பேக்குன்னா பசங்க கையில வச்சிருக்காங்களே அந்த பேக்கா இருக்குமோ? இல்ல சார், அவன் கொண்டு போய் கொடுத்தது பலகாரம். அவங்க வீட்டுல இருந்து கொடுத்து விட்டது. அந்த ராணி அவனுக்கு தங்கச்சி முறை, அதாவது பெரியம்மா பொண்ணு. அதனால அந்த பொண்ணுக்கு பலகாரம் தான் கொடுத்துருக்கிறான். அவன் கொடுக்குற பலகாரத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டதா அந்த மெயின்டெனன்ஸும் டீம் ஆட்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே விவேக், அதை அப்புறம் பார்ப்போம். மார்ச் வரியில 2 குடும்பத்தையும் விசாரிச்சதுல பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா அந்த பையன்கள் 2 பேரும் நல்ல டைப்பு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்கன்னு விசாரிச்ச எல்லோரும் கன்ஃபார்மா சொல்றாங்க. சார், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ராணிய விசாரணை பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். நம்ம கான்ஸ்டபிள் அபிராமி அவங்க ரூமை செக் பண்ணும்போது அங்க நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டங்களும் ட்ரெஸ் ஐட்டங்களும் வச்சிருந்தா. காரணம் கேட்டப்போ ராணி அதை மலிவா வாங்கி அதிக விலைக்கு மாணவிகளுக்கு வித்து அதுல கிடைக்கிற காசை செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டதா சொன்னான். வார்டன் கிட்ட அதை பத்தி கேட்டப்போ அவங்க எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிக்குவாங்க சார். சில குடும்பத்துல செலவுக்கு பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல விற்பனை செஞ்சு கிடைக்கிற பணத்தை செலவுக்கு வச்சுக்குவாங்க. அதனால நாங்க அதை ரொம்ப கண்டுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரி விவேக், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடியை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. கிரிமேஷன் வரை இருந்தோம்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நாம போவோம். அப்படியே அங்க ராணி வருவாள்ல, இன்னும் கொஞ்சம் விசாரணை பண்ணலாம். ராணி விஷயத்துல ஏதோ ஒண்ணு நெருடுது. இருவரையும் சுமந்து கொண்டு போலீஸ் வாகனம் அரியங்குப்பம் கிராமத்துக்கு கிளம்பியது. அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது இருவருக்கும். அத்தியாயம் 8. பறந்தது பட்சி. விவேக்கும் நிரஞ்சனும் அரியங்குப்பம் போய் சேர்ந்தபோது ஊரே ஒரே இடத்தில் கூடி நின்றது. சேகரும் மூர்த்தியும் அடுத்தடுத்த தெரு என்பதால் மொத்த ஊரும் அங்கேதான் இருந்தது. ஏற்கனவே ஸ்பெஷல் டியூட்டியில் ஒரு வேன் நிறைய போலீஸ் வந்திருந்ததால் இவர்களுக்கு வேலை அதிகம் இருக்கவில்லை. ராணியை தேடி மூர்த்தி வீட்டு பக்கம் போன போது அவளை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதாக இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த போது விவேக் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை தனியாக கூப்பிட்டார். நீ இந்த ஊராமா? ஆமாங்கய்யா, துக்கம் விசாரிக்க வந்தேன். உள்ளே மூர்த்தியோட தங்கச்சி ராணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வர சொல்லுமா, அதுகிட்ட உன்னை கேட்கணும். மூர்த்திக்கு தங்கச்சியா? தங்கச்சி எல்லாம் கிடையாது சார். அதுதாமா பெரியம்மா பொண்ணு. லோகராணிய சொல்றீங்களா? அது வரவே இல்லையே. வரலையா? நேத்து காலேஜ் வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு கிரிமேஷனுக்கு வரணும்னு என்கிட்ட சொன்னா சார். சார், நீங்க என்ன சொல்றீங்க? காலேஜ் வார்டன் கிட்டயா? அந்த பொண்ணு காலேஜ்ல எல்லாம் படிக்கலையே. அது பக்கத்து கிராமத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து புள்ள உண்டாயிருக்கா. அதனாலதான் அவ வரல.
அப்ப வேற யாராவது பெரியம்மா மூர்த்திக்கு உண்டா? சார், அப்படியெல்லாம் காலேஜில் படிக்கிற மாதிரி மூர்த்திக்கு பெரியம்மா பொண்ணு கிடையாது. நீங்க தெரியாம சொல்றீங்க. வேற யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நான் வரேன் சார். விவேக், அப்ப ராணிக்கு மூர்த்தி சொந்தம் இல்ல, வேறு ஏதோ ஒரு வகையான தொடர்பு அவங்க 2 பேருக்குள்ள இருந்திருக்கு. அப்ப ராணி தான் நமக்கு துருப்பிச்சிட்டு. விவேக், உடனே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அபிராமிய ஹாஸ்டல்ல இருக்கிற ராணிய விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. அபிராமி போறது ராணிக்கு தெரியக்கூடாது. சைலண்டா போக சொல்லுங்க. அதற்கு மேல் இருப்பு கொள்ளவில்லை நிரஞ்சனுக்கு. விவேக் வந்து ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அபிராமிக்கு உடனே போக சொல்லிட்டேன் சார், கூட 2 லேடி கான்ஸ்டபிள கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன் என்று சொன்னதும் கொஞ்சம் நிம்மதி பிறந்தது நிரஞ்சனுக்கு. விவேக், ராணி நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டா. அவ கொடுக்கிற தகவலை வச்சு அந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம். நம்பிக்கையோடு பேசும் நிரஞ்சனை பார்த்து விவேக் தலையசைத்தார். கண்டிப்பா சார். விவேக், மூர்த்தி ராணிக்கு அண்ணன் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ராணியோட போட்டோ இருந்துச்சுன்னா அதை காட்டி கிளியர் பண்ணிக்கலாம். சார், அபிராமி கிட்ட இருக்கு. அபிராமி அன்னைக்கு போட்டோ எடுத்தா. போன் பண்ணி போட்டோவை ஷேர் பண்ண சொல்றேன். அபிராமியிடம் போனில் பேசிய விவேக் ராணியோட போட்டோவை தன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ண சொன்னார். அபிராமி அனுப்ப அந்த போட்டோவை நிரஞ்சனிடம் காட்டி, இவதான் சார் ராணி என்றார். குட் ஜாப் விவேக், வாங்க இதை காட்டி அவங்க உறவுக்காரங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அங்க எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருந்த மூர்த்தியின் தாய்மாமா காளியை தனியாக அழைத்து, உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு செய்ய விரும்பல, ஒரு சின்ன விஷயம்தான். என்ன சார் சொல்லுங்க. இந்த சின்ன பிள்ளைங்களை இப்படி கொண்டு போட்டிருக்காங்க, அவனுங்களை கண்டிப்பா பிடிக்கணும். அதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நாங்க உதவி செய்ய தயாரா இருக்கோம். பெருசா ஒண்ணுமில்ல காளி, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு உறவான்னு பார்த்து சொல்லணும் என்றபடி ராணியின் போட்டோவை காண்பிக்க, சார் இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இது எங்க உறவுக்கார பொண்ணு இல்ல. சரி காளி, உறவுக்கார பொண்ணு இல்ல, ஆனா இந்த பொண்ணை முன்ன பின்ன எங்கேயாவது எப்பவாவது பார்த்திருக்கீங்களா? இந்த புள்ளைய பார்த்ததில்ல சார் என்ற காளி. சார், ஒரு நிமிஷம், இப்பதான் நினைவுக்கு வருது. இந்த புள்ள ஒரு தடவை மூர்த்தியை பார்க்க வந்துச்சு. 1 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மரத்தடியில நின்று 2 பேரும் பேசினாங்க. அப்புறம் மூர்த்தி வீட்டுக்குள்ள வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுத்தான். என்னடே, ஏதாவது காதலான்னு நான் கேள்வி கேட்டது நினைவிருக்குது. அதுக்கு அவன், இல்ல மாமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என் சிநேகித பொண்ணு, அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, அதனால கொடுத்தேன். ஒரு 10 நாள்ல ஊர்ல இருந்து பணம் வந்ததும் தர்றேன்னு சொன்னான். அதுக்கு தான் கொஞ்சம் கொடுத்து உதவினேன் என்றான். ஏண்டே, சிநேகிதத்தோட நிறுத்திக்கோ, காதல் கீதல்னு போயிடாத, உங்க அப்பன் வழி போட்டுருவாரு. மாமா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு குடும்பம் தான் பெருசு. இன்னும் தம்பிகள் எல்லாம் கரையேற்றணும். சேகரும் நானும் சேர்ந்து இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்த எப்படியாவது 1 வருஷத்துக்குள்ள கிரயம் பண்ணணும். அதுல ஆளுக்கொன்னா 2 வீடு கட்டணும். அப்புறமுள்ள கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு அது சொன்னதும் எனக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. எவ்வளவு பொறுப்பான புள்ள, காதல் கீதல்னு போக மாட்டான்னு சமாதானம் ஆயிட்டேன். சரி காளி, இவ்வளோ சொன்னதுக்கு தேங்க்ஸ். நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. அதற்குள் விவேக்கின் போனடிக்க விவேக் சற்று ஒதுக்கி போய் பேச, திரும்பி விட்டு வந்தவர் முகம் கருத்திருந்தது. என்னாச்சு விவேக், எனி ப்ராப்ளம்? சார், அபிராமி ஃபோன் பண்ணுனா. ஹாஸ்டல்ல போய் பார்த்ததுல அங்க ராணி இல்லையா. ரூமுக்கு போய் பார்த்துருக்கா. அங்க ட்ரெஸ்ஸு மற்ற பொருள் மட்டும்தான் இருக்கான். விற்பனைக்கு வச்சிருந்த பொருள் ஒன்னும் இல்லையா. அலமாரி எல்லாம் சுத்தமா இருக்குன்னு சொல்றா. ஏதாவது சேல் விஷயமா வெளியே போயிருக்காளோன்னு கேட்டா ஒருத்தருக்கும் தெரியல. ஒருத்தரும் அவளை பார்க்கலன்னு சொல்றாங்க. எதுக்கும் வார்டன் கிட்ட விசாரிச்சுட்டு வர்றேன்னு சொன்னான். விஷயம் நிரஞ்சனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. முகுந்தன், நீங்க இங்கேயே இருந்து இங்க உள்ளதை பாத்துக்குங்க. நானும் விவேக்கும் ஸ்டேஷனுக்கு போறோம். விவேக், நாம கோட்டை விட்டுட்டோம். பச்சி பறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வரப்போகும் அதிர்ச்சியை எதிர்கொள்ள ஜீப் ஸ்டேஷனை நோக்கி விரைந்தது. அத்தியாயம் 9. வித்யாவின் பயம். விவேக், சொல்லுங்க சார். நம்ம ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல போய் ஒரு தடவை விசாரிச்சுக்க என்ன? நானும் அதையே தான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் சார். நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணி பிள்ளைங்களை எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு அபிராமி சொன்னா. நாங்க வந்து விசாரிக்கிற வரைக்கும் அவங்கள இருக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்ப முதல்ல ஹாஸ்டலுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம். ராணி எங்க போயிருக்கான்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அவளை பிடிக்கிறது ஈஸி. விவேக் வண்டியை திருப்ப அடுத்த 10வது நிமிடத்தில் அவர்கள் ஹாஸ்டலில் இருந்தார்கள். வார்டன் அவர்களை தன் அறையில் உட்கார சொல்லிவிட்டு ஹாஸ்டலில் இருந்த அத்தனை பெண்களையும் வர சொல்லியிருந்தார். இந்த பெண்கள் வந்து சேர நிரஞ்சன் அவர்களை பார்த்து, இந்த பாருங்கம்மா, இந்த விசாரணையோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணும். கொலை நடந்திருக்கிறது உங்க காலேஜ்ல, இறந்தது உங்க கூட படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ். ராணிக்கு நீங்க உதவி செஞ்சாலும் இல்ல ஏதாவது விஷயத்தை மறைச்சாலும் அது சட்டப்படி குற்றம். இவரு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டா அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. விவேக், நீங்க கேளுங்க.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப ராணி அவ ரூம்ல இல்ல. அவ வெளியே எப்ப போனா எங்க போனான்னு யாருக்காவது தெரியுமா? அவ எப்ப வெளியில போனாலும் வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும்னு நாங்க தெளிவா சொல்லி இருந்தோம். அதையும் மீறி அவ அவங்க கிட்ட சொல்லாம போயிருக்கா. ரூம்ல உள்ள சின்ன சில சாமான்களையும் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறா. கண்டிப்பா நீங்க யாராவது அவளை பார்த்திருப்பீங்க. ம், சொல்லுங்க. இல்ல சார், நாங்க யாரும் அவ போகும்போது பார்க்கல. சார், என் பேரு அகல்யா. நான் ராணிய நேத்து ராத்திரி 10 மணி வாக்குல அவ ரூம் வாசல்ல நின்னு யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கத பார்த்தேன். வழக்கமா ரூம்குள்ள சிக்னல் கிடைக்காது. அதனால போன் பேசணும்னா வெளியில வந்துதான் பேசணும். அது மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு நான் போயிட்டேன். நேத்து நைட்டு சாப்பிடும்போது அவ என்கிட்ட தான் உட்காந்து சாப்பிட்டா. அப்ப கொஞ்சம் டென்ஷனா தான் தெரிஞ்சா. அவ காஸ்மெட்டிக்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியும். நீங்க அவகிட்ட வாங்கியிருக்கீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார், எங்களுக்கு அடிக்கடி வெளியில போய் வாங்க கஷ்டமா இருக்கும். ராணி கிட்ட சொல்லி விடுவோம். நாங்க கேட்குற பிராண்ட்ல நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், பவுடர், சானிடரி பேடு எல்லாம் வாங்கிட்டு வருவா. விலை கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா பொருள் தரமா இருக்கும். நாங்க உடனே பணம் கொடுத்துடுவோம். சில நேரம் கையில பணம் இல்லைன்னா வீட்ல இருந்தே பணம் வந்ததும் வாங்கிக்குவா. ரொம்ப கண்டிப்பெல்லாம் பேச மாட்டா. அந்த பையன் மூர்த்தி வீட்ல இருந்து ஏதோ சாமான் கொண்டு வந்து கொடுப்பான்னு சொன்னாங்க. சார், மூர்த்தி வார்டன் கிட்ட பர்மிஷன் கேட்டு ரிசப்ஷன்ல உட்கார்ந்துருப்பான். அவங்க அம்மா கொடுக்குற பலகாரத்தை கொண்டு வந்து ராணி கிட்ட கொடுத்துட்டு போவான். ராணி போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்துட்டு வருவா. அவன் கொடுக்குற பலகாரத்துல 2 பேக்கெட்டை பிரிச்சு எங்க எல்லாத்துக்கும் கொடுப்பா. பொதுவா பார்த்தா நல்ல டைப் சார். யார்கிட்டயும் எந்த சண்டையும் பிரச்சனையும் கிடையாது. ஓகேம்மா, ராணி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தது உங்கள யாரு? சார், அவ ரூமுக்கு பக்கத்து ரூமு வித்யா தான். அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுவா. அவங்க 2 பேரும் தான் எப்போதும் ஒன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. வித்யா எங்கம்மா? சார், அவளுக்கு உடம்பு சரியில்லை. ரூம்ல படுத்திருக்கா. யாராவது ஒருத்தர் போய் அவளை கூட்டிக்கிட்டு வாங்க. அவ இங்க வரலன்னா நாங்க அவ ரூமுக்கு வருவோம்னு சொல்லுங்க. அடுத்து 10வது நிமிடத்தில் சற்று சோர்ந்த முகத்துடன் வித்யா வந்து சேர்ந்தாள். நீங்க எல்லாரும் வெளியில போயிருங்க. நான் வித்யா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் சொன்ன பிறகு நீங்க ஊருக்கு போங்க. அது வரைக்கும் ஹாஸ்டல்ல இருங்க. என்ன வித்யா, கூப்பிட்டதும் வர முடியலையா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லாத. அது பொய்ன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நீ எதுக்கோ பயப்படுறது நல்லா தெரியுது. உன் முகத்தை பார்த்தாலே ஒரு பதட்டம் தெரியுது. வித்யா அழ ஆரம்பித்தாள். விவேக் தன் குரலை தாழ்த்தி தன்மையாக, இத பாரம்மா, நீ பயப்படாத. உனக்கு பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு. நீ ஒத்துழைப்பு கொடுத்து நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா இந்த கேஸ்ல உன்னோட பேரு எங்கேயுமே வராது. உனக்கு தெரிஞ்சத நீ தைரியமா சொல்லு. சார், எனக்கு பயமா இருக்கு. நீங்க ராணி கிட்ட நேத்து விசாரிச்சுட்டு போனீங்க. அதுல இருந்தே அவ ரொம்ப பதட்டமா இருந்தா. அடிக்கடி அவளுக்கு போன் வந்துகிட்டே இருந்துச்சு. அவ எதுக்கோ பயப்படுறாங்கிறது நல்லா புரிஞ்சுது. அவளை மிரட்டுனவங்க நீங்க இப்போ என்கிட்ட விசாரிச்சது தெரிஞ்சா என்னையும் மிரட்டுவாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியாது சார். ராணி என்கிட்ட நல்லா பழகுவா, பேசுவாளே தவிர குடும்ப விஷயமோ வேறு எந்த விஷயமோ பகிர்ந்தது கிடையாது. யாரோ மிரட்டுனாங்கன்னு சொல்ற, அது எப்படி உனக்கு தெரியும்? அவளே சொன்னா சார். எக்கு தப்பா ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து எப்படி வெளியில வரப்போறேன்னு தெரியலேன்னு சொன்னா. அப்ப அவ வெளியில போனது உனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா நீ தான் அவளுக்கு இங்கிருந்து வெளியே போக உதவி செஞ்சிருக்க. சரியா? என்ன நடந்ததுன்னு சொன்னேன்னா நானே உன்னை பத்திரமா உங்க வீட்டுல கொண்டு போய் விட ஏற்பாடு பண்ணுவேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா எங்க கூட ஸ்டேஷனுக்கு வா என்றார் நிரஞ்சன் சற்றே மிரட்டும் குரலில். சார் சார், ஸ்டேஷனுக்கெல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. மேலே படிக்க அனுப்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் சார். குட். எதையாவது மறைக்க நினைச்சேன்னா அப்புறம் நாங்க பொறுப்பு கிடையாது. சொல்லு என்றார் விவேக். சார், எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேன். நான் சொல்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ராணி என்கிட்ட ஒரு உதவி கேட்டா. ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போறதுக்கு 2 கேட்டு உண்டு சார். ஒன்னு வழக்கமா எல்லாரும் பயன்படுத்துறது, இன்னொன்னு சின்ன கேட்டு, எப்போதும் பூட்டியே இருக்கும். அதோட சாவி வார்டன் ரூம்ல இருக்கும். அந்த சாவிய நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். ராத்திரி 12 மணிக்கு மேல நான் அந்த கேட்டு வழியா வெளியில போறேன். நீ என் கூட வந்து சாவிய மட்டும் கொண்டு வந்து திரும்ப வார்டன் ரூம்ல வச்சுடு. உன் ரூம்ல போய் படுத்துக்கோன்னு சொன்னான். என்னை பத்தி யார் என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுன்னு சார். எனக்கு அவளை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதனால அவ சொன்ன மாதிரி செஞ்சுட்டு சாவிய கொண்டு வந்து வார்டன் ரூம்ல வச்சுட்டேன். நான் எத்தனையோ தடவை அதை பத்தி கேட்டோம். அவ எனக்கு ஒரு பிரச்சனை, அது என்னோட போகட்டும், நீ தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டா. கையில ஒரு ஷாப்பர் பை மட்டும் வச்சிருந்தா. அத ஒரு துணியால மூடி இருந்தா. சத்தியமா எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும்.
இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த உதவி கூட செஞ்சிருக்க மாட்டேன் என்று திரும்ப ஆரம்பித்தாள் வித்யா. விவேக், இனிமே இங்கே டிலே பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த பொண்ணை அவங்க வீட்ல கொண்டு போய் பத்திரமா விட சொல்லுங்க. ராணி இஸ் இன் டேஞ்சர். நம்ம உடனே ஏதாவது செய்யணும், வாங்க போவோம் என்றபடி கிளம்பினார் நிரஞ்சன். ராணி பத்திரமா இருப்பாளா? கேள்விக்கு விடை அடுத்த 1 மணி நேரத்திலேயே அவர்களுக்கு கிடைத்தது. அத்தியாயம் 10. இறந்தது யார்? விவேக் கார் ஓட்ட நிரஞ்சன் யோசனையோடு அமர்ந்திருந்தார். அவருடைய யோசனையை கலைக்க வேண்டாம் என்று விவேக் அமைதியாக அவர் பேசட்டும் என்று காத்திருந்தார். விவேக், இந்த ராணி யாரு? அவ மூர்த்திக்கு தங்கச்சி இல்லைன்னா அவளுக்கும் மூர்த்திக்கும் என்ன தொடர்பு? ராணி கிட்ட என்ன ரகசியம் இருக்கு? ராணிய மிரட்டுற அந்த 3வது நபர் யாரு? இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்விகள். இதுக்கு விட கிடைச்சாதான் நம்ம மேற்கொண்டு சரியான வழியில ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். சார், ராணிய கடத்தி இருப்பாங்களா? இல்ல அவ யாரையாவது பாக்குறதுக்காக ஹாஸ்டலை விட்டு கிளம்பி போயிட்டாளா? அது முதல்ல கண்டுபிடிக்கணும்னு இந்த வித்யா சொல்றதும் எவ்வளவு தூரத்துக்கு உண்மை? அவளுக்கு அதுதான் தெரியுமா, இல்ல இன்னும் விஷயங்கள் தெரியுமா? விவேக், ராணி ஹாஸ்டலை விட்டு ராத்திரி 12 மணிக்கு வெளியில போறா. நம்ம ஹாஸ்டலை சுத்தி உள்ள தெருக்கள்ல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்த்தா என்ன? அவ எந்த பக்கம் போனா, யாராவது பார்த்தாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வழியா இருக்கும். கண்டிப்பா சார். ஸ்டேஷனுக்கு போனதும் நான் முகுந்த வந்துட்டாருன்னா அவரையும் கூட்டிக்கிட்டு போய் இந்த ஹாஸ்டல் சுத்தி உள்ள தெருக்களில் உள்ள எல்லா கடையிலும் எங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்த்து நேத்து நைட்டு ஃபுட்டேஜ் பார்த்துடுறோம். நான் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கமா போனா ஈஸியா நிறைய ஏரியாவை கவர் பண்ணிடலாம். ஸ்டேஷனை அடைந்தது ஜி. நிரஞ்சன் உள்ளே நுழைந்ததும், சார், அம்மா வீட்டுல இருந்து 2-3 தடவை கூப்பிட்டாங்க. 2-3 நாளா இந்த கேஸ் விஷயமா அலைஞ்சதுல வீட்டை கூட மறந்து போயிருந்தார் நிரஞ்சன். மனைவியை போனில் கூப்பிட்டவர், கமலா, சாப்பிட வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கூடிய வரைக்கும் வர முயற்சிக்கிறேன். நீ முடியலன்னா போன் பண்றேன். சாப்பாட்டை எனக்கு ஸ்டேஷனுக்கு கொடுத்து விட்டுடு. சார், நீங்க 2 நாளாவே வீட்டுக்கு போகல. இன்னைக்கு போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று விவேக் சொல்லி முடிக்கும் முன் டெலிபோன் அலறியது. விவேக் போனை எடுத்ததும், இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காங்களா? சார் இருக்காங்க. நான் சப் இன்ஸ்பெக்டர் விவேக் பேசுறேன். சொல்லுங்க, யார் நீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? என்ன விஷயம்? சார், நான் வரதராஜ நகர் வசந்தம் காலனியில உள்ள ஒரு பங்களா செக்யூரிட்டி பேசுறேன். பக்கத்துல உள்ள ரயில்வே ட்ரக்கு கிட்டக்க ஒரு பொண்ணோட பாடி கிடக்குது. நீங்க உடனே வாங்க சார். அதிர்ந்தார் விவேக். அதிர்ச்சியை வெளியே காண்பிக்காமல், நீங்க அட்ரஸ் கரெக்டா சொல்லுங்க, உங்க போன் நம்பரையும் கொடுங்க, நாங்க வந்துடுறோம். ஸ்பாட்ல யாரும் எதையும் தொட வேண்டாம். நாங்க ஒரு 15 நிமிஷத்துல அங்க இருப்போம். சார், வசந்தம் காலனிலிருந்து ஒரு பங்களா செக்யூரிட்டி பேசுறார். ரயில்வே ட்ரக்கு பக்கத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடக்குதான். அதற்குள் முகுந்தன் வந்து சேர, முகுந்தன், வண்டியை எடுங்க, சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு போகணும். வசந்தும் நிரஞ்சனும் பரபரப்பாக ஜீப்பை நோக்கி நடந்தனர். கொலையானது ராணியாக இருக்குமோ என்று நினைப்பு இருவருக்குள்ளும் ஓடியது. விவேக் சட்டென, அபிராமி, நீங்களும் ஜீப்ல ஏறுங்க என்றார். நிரஞ்சன் தலையசைத்தார். இறந்தது ராணியாக இருக்குமா? இருவருக்குள்ளும் ஒரு பரபரப்பு எழுந்தது. ஜீப் வசந்தம் காலனியை அடைந்தது. அவர்களை போனில் அழைத்த செக்யூரிட்டி ரெடியாக இருக்க, சார் வாங்க, நான் இடத்த காமிக்கிறேன். பாவம் சார், ரொம்ப கோரமா இருக்கு. ஸ்பாட்டை அடைந்தது ஜீப். அது ராணியா அல்லது வேறு யாருமா? விடை கிடைத்தது அவர்களுக்கு. அத்தியாயம் 11. ராணிக்கு நடந்தது என்ன? விவேக் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாவற்றையும் சரியாக முடிக்க அடுத்த அரை மணி நேரத்திற்குள் ஃபாரன்சிக் ஆட்கள், ஆம்புலன்ஸ், போலீஸ் என அந்த இடமே நிறைந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களை அப்புறப்படுத்தினர் போலீஸ். காயங்களுடன் உடல் இரத்த கலரியாக காட்சியளித்தாலும் ரயிலில் அடிபட வாய்ப்பில்லை என்றே தோன்றியது நிரஞ்சனுக்கு. ரயிலில் அடிபடும் பட்சத்தில் கை கால்கள் துண்டிக்கப்பட்டிருக்கும், உடல் இன்னும் சிதைந்திருக்கும். இது அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் அடையாளம் காண முடியுமா என்ற சந்தேகம் தோன்றியது நிரஞ்சனுக்கு. அபிராமியை அழைத்தவர், அபிராமி, பாடிய கிட்டக்க போய் நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்களும் விவேக்கும் ஏற்கனவே ராணிய பார்த்திருக்கீங்க. நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்டு ஏதாவது குறிப்பிடும்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. விவேக், ஹாஸ்டல் வார்டனையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க. அபிராமி சற்று நேரத்தில் திரும்பி வந்து, இது கன்ஃபார்மா ராணிதான் சார். ராணியோட உதடு பிளவுபட்டு இருந்துச்சு, நான் அன்னைக்கே கவனிச்சேன். ஆமாம் சார், எனக்கும் நினைவுக்கு வருது. உதட்டுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா, அதனால வித்தியாசமா தெரிஞ்சது என்றார் விவேக். ஹாஸ்டல் வார்டன் வர அவரும் அது ராணி என்றே கன்ஃபார்ம் பண்ணினார். அடுத்து ஃபார்மாலிட்டிஸ் மடமடவென்று நடந்தது. போஸ்ட்மார்ட்டத்திற்கு உடல் அனுப்பப்பட கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் வெறிச்சிட்டது. தடயங்களாக சிதறி கிடந்த ராணியின் செருப்புகள், கைக்குட்டை, கைப்பை என்று ஆகியவை எடுத்துச் செல்லப்பட்டன.
எல்லோரும் சென்ற பிறகும் நிரஞ்சன் அந்த இடத்தில் வேறு ஏதாவது சிக்குமா என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தார். விவேக், ராணியின் செல்போன் என்னாச்சு? ராணியோட நம்பர் தெரியுமா? சார், ஹாஸ்டல் வார்டன் கிட்ட வாங்கி வச்சிருக்கிறேன். அப்ப அடிச்சு பாருங்க, இங்க எங்கேயாவது கிடைச்சா நமக்கு அதிர்ஷ்டம். விவேக் ராணியின் நம்பரை அடித்து பார்க்க அது சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. சார், கொலையாளி கண்டிப்பா செல்போனை விட்டு வைக்க மாட்டான். அதுல முக்கிய தடயங்கள் இருக்கலாம். ஆனா நான் ராணியோட நம்பரை அன்அஃபிஷியலா கொடுத்து நேற்றிலிருந்து அவகிட்ட யார் யார் பேசுனா, இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன் சார். வெரி குட் விவேக், சரியான ஆளியா, எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்கீங்க. நிரஞ்சன் சிரித்தார். இந்த கொலைகாரன் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆடுறான். நாம ராணியை விசாரணை பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவளை வெளியே வர சொல்லி இருக்கிறான். நாம எப்படியோ ராணியை பிடிச்சிடுவோங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் நம்மள முந்திக்கிட்டான் சார். ஏதோ ஒரு விதத்துல அந்த பொண்ணு வித்தியா பயந்தது உண்மையாயிடுச்சு. யாரோ க்ளோஸா வாட்ச் பண்ணி நம்ம ராணியை விசாரிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவளை அப்புறப்படுத்தி இருக்காங்க. அவ ஏதாவது விஷயத்த சொல்லிடக்கூடாதுன்னு அவளை கொன்னுட்டாங்க. அவ கையில கொண்டு போனதா சொன்ன என்னாச்சு? அவ இறந்து கிடந்த இடத்துல அந்த பைய காணோம். அதனால அவளுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பா அதை வாங்கிக்கிட்டு கொலை பண்ணியிருக்கணும். சார், சில வேலைகள் இருக்கு, அதை பார்த்துட்டு சிசிடிவி புட்டேஜ் எதுவும் ஹாஸ்டலை சுத்தி உள்ள கடைகளில் இருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன் என்று கிளம்பினார் விவேக். ஹாஸ்டல்ல சுத்தி பார்த்தா மட்டும் போதாது விவேக். இந்த காலனில அநேகமா எல்லார் வீட்டு வாசல்லையும் சிசிடிவி கேமரா இருக்கலாம். இந்த ஏரியாவையும் கவர் பண்ணிடுங்க. அதற்குள் மணி 3 ஆகிவிட நிரஞ்சன் சோர்வாக ஸ்டேஷனுக்கு திரும்பினார். கமலா கொடுத்து விட்ட சாப்பாடு ஆறி போய் அவரை எதிர்பார்த்து காத்திருந்தது. அவருக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்றாலும் சிறுகுடல் பெருங்குடலை அரிக்க அவர் சாப்பிட உட்கார்ந்தார். பாவம் விவேக், சாப்பிட்டாரோ இல்லையோ, சாப்பிட சொல்லி அனுப்பியிருக்கலாம் என்று தோன்றியது. போலீஸ்காரனுக்கு கால நேரம் ஏது? சாப்பாட்டுக்கென்று நேரம் ஒதுக்க. சாப்பிட்டு விட்டு ஸ்டேஷன் வேலைகளை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தவரை விவேக் போன் அழைத்தது. சார், ராணியோட காலு ட்ரேஸ் பண்ணதுல ராணி முக்கியமா ஒரே ஒரு நம்பருக்கு தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த நம்பரு அவங்க உள்ள ஹாஸ்டல் ஏரியா தான். நான் சீக்கிரமா அந்த நம்பர் உள்ள அட்ரஸை ட்ரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்றேன் சார். அடுத்த 2 மணி நேரம் கழித்து விவேக் பேசிய போது, சார், அந்த அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி போன போது அது ஃபேக் அட்ரஸ் சார். அந்த இடத்துல ஒரு கோயில் தான் இருக்கு. நிரஞ்சன் கிளம்பினார். முகுந்தன், வண்டியை இடுங்க. விவேக் வருவதற்குள் ஹாஸ்டலை சுத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஹாஸ்டலை சுற்றி இருந்த கடைகள், சிறு ஹோட்டல் என எல்லா இடமும் விசாரித்தவர் ஹாஸ்டல் சின்ன கேட்டுக்கு வெளிப்பக்கம் நின்று துணி தேய்த்து கொண்டிருந்த இஸ்திரிக்காரனை அணுகினாள். ஹாஸ்டலில் உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் நீதான் துணி தேய்ச்சி கொடுப்பியா? ஆமா சார், வாரத்துல ஒரு நாள் போய் துணி வாங்கிக்கிட்டு வந்து தேய்ச்சி கொடுப்பேன். அநேகமா ஞாயிற்றுக்கிழமை போவேன். காலையில வாங்கிட்டு வந்துட்டு சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். சில சமயம் அவசரம்னா பிள்ளைங்களும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கியா? ஆமாம் சார், பர்மிஷன் வாங்கியிருக்கேன். உள்ள போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. வார்டன் அம்மா ரூமுக்கு வெளியில துணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த பொண்ணு ராணிய உனக்கு தெரியுமா? சார், பொண்ணுங்க பேரெல்லாம் தெரியாது. துணி கொடுப்பாங்க, திரும்ப கொடுப்பதோடு சரி. செல்போனில் இருந்த ராணியின் படத்தை எடுத்து அவரிடம் காண்பிக்க, இந்த பொண்ணை தெரியுமா? தெரியும் சார், துணி கொடுக்கும், மாசத்துக்கு 2 தடவை. மற்றபடி பெருசா பேசுனதெல்லாம் கிடையாது. அவனிடம் பெரிதாக விஷயம் எதுவும் பேராததால் ஸ்டேஷனுக்கு கிளம்பினார், நிகழப்போகும் விபரீதத்தை அறியாமல். அத்தியாயம் 12. இஸ்திரிக்காரன். மறுநாள் காலையிலேயே ஹாஸ்டல் வார்டன் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண அன்றைய நாள் பரபரப்பானது. நிரஞ்சன், விவேக் இருவருக்கும். முகுந்தன், ஜீப்பை எடுங்க, விவேக் வாங்க போகலாம் என்று நிரஞ்சன் கிளம்பினார். முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. நாம எங்க போனாலும் அங்கேயும் நிழல் மாதிரி துரத்திக்கிட்டே வருது. நேத்து கமிஷனர் கூப்பிட்டு காய்ச்சி எடுத்துட்டாரு. நீங்க என்னத்த கேஸ ஹேண்டில் பண்றீங்க? இந்த 3-4 நாள்ல அடுத்தடுத்து கொலைகள். உங்களால கண்டுபிடிக்க முடியல. எதிர்கட்சிகள் எல்லாம் இதைத்தான் விமர்சனம் பண்றாங்க. முழு டிபார்ட்மெண்ட் கவனமும் உங்க மேலத்தான் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க கேஸ சால்வ் பண்ணலைன்னா நான் வேற டீம் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க திறமையானவர், நீங்களும் விவேக்கும் நல்ல டீம், கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய பொய்யாக்கிட்டீங்கன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு விவேக். நாம எங்க தப்பு பண்றோம்? யோசிக்கணும். அதை விடுங்க சார், மேலதிகாரிகள் என்னைக்கு நம்மள பாராட்டி இருக்காங்க. நம்ம உயிரை கொடுத்து உழைச்சாலும் அவங்களுக்கு தேவை ரிசல்ட் தான். இத நினைச்சா நம்ம வேலைய பார்க்க முடியாது. நம்ம புத்திசாலின்னா குற்றவாளிகள் நம்மளை விட அதிபுத்திசாலியா இருக்காங்க சார் என்று சிரித்தவர், அந்த வித்யாவை வேற விசாரிக்கணும். வேணாம் விவேக், அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியா தெரியறா. அவகிட்ட ஒரு விஷயமும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால வேண்டாம், அந்த பொண்ணை விசாரிக்க வேண்டாம். அதற்குள் ஜீப் கல்லூரி லேடிஸ் ஹாஸ்டலை அடைய வார்டன் ஓடி வந்தார் பதட்டத்துடன்.
சார் வாங்க என்று நடந்த அவர் பின்னே நடந்த நிரஞ்சன், விவேக் இருவரும் ஹாஸ்டலின் சின்ன கேட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையே இருந்த மரங்களில் ஒன்றில் இஸ்திரிக்காரன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். எப்ப பாத்தீங்க மேடம்? ஹாஸ்டலுக்கு வாட்ச்மேன் கிடையாதா? சார், காலம்பர ஹாஸ்டல் வாட்ச்மேன் பார்த்துட்டு தான் என்கிட்ட சொன்னா உங்களுக்கு போன் பண்ணுனேன். ஹாஸ்டல் பிள்ளைங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, யாரையும் இங்க வரவிடல. பிரின்சிபால் கரஸ்பாண்டன்ட் எல்லோருக்கும் சொல்லிட்டீங்களாமா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இவன் ஹாஸ்டலுக்கு வெளியில துணி தேய்ச்சிட்டு இருப்பானே, அந்த இஸ்திரி கடைக்காரன் தானம்மா? நைட்டு எப்படி ஹாஸ்டலுக்குள்ள வந்தா? தேய்ச்ச துணிய கொடுக்க வந்தானா? நான் நேத்து ராத்திரி 8 மணிக்கு தானே இவனை விசாரிச்சுட்டு போனேன். அப்ப அவன் கடையில வெளியில தானே நின்னுகிட்டு இருந்தான். சார், என்கிட்ட பர்மிஷன் வாங்காம அவன் உள்ளே வரமாட்டான். நான் பிள்ளைங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அவன் ஹாஸ்டலுக்குள்ள நேத்து வரல. யாரும் அவன்கிட்ட நேத்து துணி கொடுக்கவோ வாங்கவோ இல்ல சார். நிரஞ்சன் வாட்ச்மேனை அழைத்து விசாரித்தார். ஐயா, நேத்து நைட்டு நான் 9 மணி வாக்குல டீ குடிச்சிட்டு வரும்போது அங்க கடையில துணி தேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தான். போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருந்தான். ராத்திரி ஒரு 10 மணி வாக்குல ஹாஸ்டல்ல ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்து நான் படுத்தேன். வேற எந்த சத்தமும் கேட்கல. கேட்டிருந்தா கூட எந்திரிச்சு போய் பார்த்திருப்பேன். சாதாரணமா ஏதாவது சத்தம் கேட்டால் டார்ச் லைட்டு வச்சிருக்கிறேன், போய் அடிச்சு பார்த்துட்டு தான் வருவேன். ஆனா நேத்து ஒண்ணுமே சத்தம் கேட்கல சார். பக்கத்தில் உள்ள கோயில்ல ஸ்பீக்கர் கட்டி பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார், இவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. சத்தமே கேட்டிருந்தாலும் வெளியில் உள்ள பாட்டு சத்தத்துல இந்த சத்தம் இவருக்கு காதுல விழுந்திருக்காது என்றான் விவேக். சரி விவேக், நம்ம வேலைய பாப்போம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஆம்புலன்ஸுக்கு தான் போன் பண்ணணும் சார். நான் பண்ணிடுறேன். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ரிப்போர்ட் வந்தாதான் கொலையா தற்கொலையான்னு தெரியும். வார்டனை பார்த்து, இங்கே இருக்கிற ஆட்களை எங்க டீம் விசாரணை பண்ணுவாங்க, அதுக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்க என்று சொல்லிவிட்டு மற்ற வேலையை பார்க்க கிளம்பினார். வழக்கம் போல் ஃபார்மாலிட்டிஸ் முடித்து பாடியை அனுப்பியதும் நிரஞ்சன் விவேக்கை தனியாக அழைத்தான். விவேக், இந்த கேஸை பத்தி நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க நைட்டு 8 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துடுங்க. ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், வரும்போது ஆட்டோல வாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது என்னையும் உங்களையும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த கேஸோட ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கிறோம். நம்மள சுத்தி பல கண்கள் நம்மள கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால கவனம் விவேக். இனிமே இந்த கேஸை பத்தி பப்ளிக்கா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே சார், கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நைட்டே வீட்டுக்கு வரேன். நிரஞ்சன் மேல் அதீத நம்பிக்கை வைத்திருந்த விவேக் அதற்கு மேல் பேசவில்லை. அவர் ஒரு காரியத்தை கூறுகிறார் என்றால் அதில் 1000 உள்ளர்த்தம் இருக்கும் என்பது அவருக்கு மட்டுமே நன்கு புரிந்த விஷயம். விவேக், இந்த இஸ்திரிக்காரன் மரணம் இது கொலையா தற்கொலையான்னு தெரியல. ஆனா நமக்கு இன்னும் மேலிடத்து பிரஷர் ஜாஸ்தி ஆகும். சீக்கிரத்துல நம்ம கண்டுபிடிக்கலன்னா இன்னும் பல உயிர்கள் போகலாம். நான் நினைச்சதை விட இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கு. பெரிய நெட்வொர்க்கே இருக்கும் போல இருக்கு. நீங்க நைட்டு வாங்க, நம்ம பேசலாம் என்றார். விவேக் மனதில் உள்ள குழப்பம் முகத்தில் பிரதிபலித்தது. அடுத்தடுத்து 4 கொலைகள். மேலிடத்துக்கு பதில் சொல்வது கடினம்தான். இரவு சந்திக்கும் போது நிரஞ்சன் தேடிய நூலின் நுனி கிடைத்தது. ஆனால் கிடைத்த போதுதான் தெரிந்தது அது நூலல்ல, தாம்பு கயிறு என்று. அத்தியாயம் 13. சுவருக்கும் காதுண்டு. இரவு விவேக் நிரஞ்சன் வீட்டுக்கு சென்றபோது வீடு அமைதியில் மூழ்கியிருந்தது. என்ன சார், வீட்டுல யாரையுமே காணோம், தனியாவா இருக்கீங்க? ஃபேமிலிய ஊருக்கு அனுப்பிட்டேன் விவேக், டீ சாப்பிட்றீங்களா என்றவர் பதிலை எதிர்பார்க்காமல் ஒரு தட்டில் நறுக்கி ஆப்பிளையும் பிஸ்கட் பேக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு வந்தார். பிளாஸ்கில் இருந்த டீயை விவேக் முன் வைத்தார். சார், உங்க முகத்துல ஒரு தெளிவு பார்க்க முடியுது. இந்த கேஸ்ல ஏதோ ஒரு நாட் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம், வீட்டுக்கு வர சொன்னதும் ஏதோ முக்கியமான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டேன். யூ ஆர் கரெக்ட் விவேக். நான் முதல்ல நடந்த இந்த கொலைகளுக்கு காரணம் ஏதாவது காதல், பெண் விவகாரம், இல்லைன்னா ஜாதி மோதல், அப்படி ஏதாவது இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அடுத்தடுத்து நடந்த தொடர் கொலைகளை பார்க்கும்போது இது நாம யோசிக்காத ஒரு புது கோணம் இருக்குன்னு தோணுச்சு. நாம விடை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சேகரையும் மூர்த்தியையும் எடுத்துக்கிட்டா, காலேஜ்ல நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்க 2 பேரும் நெருடலா இருந்துச்சுன்னு. ஒண்ணு, அவங்க கையில வச்சிருந்த பேகு, அதுல உண்மையிலேயே என்ன இருந்தது, இல்ல அது சாதாரணமான பையா. 2வது, மூர்த்திக்கும் ராணிக்கும் இடையே என்ன உறவு. அவனோட தங்கச்சி இல்லைன்னா அவன் கொண்டு வந்து கொடுத்தது வெறும் தின்பண்டம் மட்டுமா இருக்க முடியாது. ராணி ஹாஸ்டலை விட்டு திடீர்னு வெளியே ஓட காரணம் என்ன? அவளை மிரட்டியது யாரு? எதுக்காக கொலை செய்யப்பட்டா? கடைசியா இஸ்திரிக்காரன் உண்மையிலேயே யாரு? அவனுக்கும் இந்த ஹாஸ்டலுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்காக ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்தான்? துணி தேய்ச்சி கொடுக்க மட்டுமா? கடைசியில எதுக்காக கொலை செய்யப்பட்டா? அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டானா?
இது எல்லாமே ஒரு நிகழ்வின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கணும். அந்த நிகழ்வுக்கு காரணம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அந்த எக்ஸ் யாரு? அவனுக்கும் இந்த காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு தனி ஆளா அல்லது ஒரு கூட்டமா? அடுத்தடுத்து நம்ம விசாரிக்கிறவங்களையெல்லாம் கொலை பண்றாங்கன்னு சொன்னா அது பெரிய விஷயமா தான் இருக்கணும். இவங்கள யாராவது நம்ம கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையா தான் இந்த கொலைகள். இன்னும் சொல்ல போனா கொலையான எல்லாமே அம்புகள் தான். அதை எய்தவன் யார்? அவன் எங்க இருக்கிறான்? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய புள்ளி. இந்த நெட்வொர்க் ரொம்ப பவர்ஃபுல். அவங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க. அதனாலதான் உங்களை ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா ஸ்டேஷன் சுவர்களுக்கு கூட காது உண்டு. நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா சார்? வெறும் யூகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்ல விரும்பல விவேக். ஆனா நம்ம கூட்டத்திலேயே யாரோ ஒரு கருப்பு ஆடு நம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிக்கப்படுது. எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு நொடிக்கு முன்னாடியே எதிரிக்கு தெரிவிக்கப்படுது. அப்ப இந்த வீடு கூட கண்காணிக்கப்படுதா சார்? இல்ல விவேக் நான் வெளியில போற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு வெளியில போயிட்டு பின்தெரு வழியாக வந்து காம்பவுண்டு சுவர் ஏறி குதிச்சுதான் உள்ளே வந்தேன். அந்த வீட்டை கண்காணிச்சிட்டு இருக்கிறவங்க நான் வெளியில போயிட்டேன்னு நினைச்சு போயிட்டாங்க. இனி இந்த கேஸ் முழுக்க முழுக்க நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அடுத்து என்ன செய்ய போறோம் சார்? என்ன பண்ணணும்னு அப்படிங்கறது நான் விளக்குறேன், கேட்டுக்குங்க. அதுல சந்தேகம் வந்ததுன்னா கேளுங்க என்றவர் சுவரில் தொங்கிய போர்டில் அருகில் இருந்த சாக்பீஸால் எழுதத் தொடங்கினார். விளக்கமாக விரிந்தது செய்ய வேண்டியது. அத்தியாயம் 14. கொஞ்சம் பொறுங்க ரவி. எப்போதும் பரபரப்பாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் அன்று அமைதியாக இருந்தது. நிரஞ்சன் ரவியை கூப்பிட்டார். ரவி ட்ரைனிங்கில் இருக்கும் போலீஸ் இளைஞர், நல்ல துடிப்பானவர். நிரஞ்சனுக்கு கீழ் பணியாற்றுவது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகவே நினைத்தார் ரவி. அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய. அவருடைய திறமை மட்டுமல்லாமல் அர்ப்பணிப்பு உணர்வும் ரவியை பெரிதும் கவர்ந்தது. அதே போலவே விவேக். நிரஞ்சன் எல் என்பதற்கு முன் எண்ணெயாய் நிற்பவர், திறமையில் சற்றும் குறையாதவர். இருவரிடமும் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்ற ஆர்வம் ரவியிடம் நிறையவே இருந்தது. ரவி, நான் கமிஷனரை பார்த்துட்டு வந்துடுறேன். விவேக் வந்தா சொல்லிடுங்க. நான் வந்த பிறகு நீங்க போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த இஸ்திரி கடைக்காரனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சான்னு கேளுங்க. சார், நான் கேட்டுட்டேன், ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. விவேக் சார் வரும்போது கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் நேத்து சொன்னாரு. அதுதான் நான் போகல சார். இல்ல ரவி, விவேக்குக்கு நான் வேற வேலை கொடுத்துருக்கிறேன். அதனால நீங்களே போய் கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், வாங்கிட்டு வந்துடுறேன். அடுத்த 2 மணி நேரத்தில் கமிஷனர் ஆபீஸிலிருந்து திரும்பினார். விவேக்கும் அதற்குள் தன் வேலையை முடித்துவிட்டு ஸ்டேஷனுக்கு திரும்பி இருந்தார். அவரை கண்டதும் ரவி, சார் நான் போய் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினார். கொஞ்சம் பொறுங்க ரவி. விவேக், நீங்களும் நானும் கமிஷனர் ஒரு முக்கியமா கேஸ் விஷயமா பெங்களூர் வரை போயிட்டு வர சொல்லியிருக்காரு. அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நம்ம நைட்டு ஃபிளைட்ல கிளம்புறோம். ரெடியா இருங்க. திரும்பி வர 3-4 நாள் ஆகலாம். ரவி, நீங்க ஸ்டேஷன்ல உள்ள கேஸுகளை எல்லாம் பாத்துக்குங்க. முகுந்தன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏதாவது உதவி தேவைன்னா அபிராமிய கூட்டிக்குங்க. சார், அந்த காலேஜ் கேஸ் ரொம்ப விறுவிறுப்பா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோமே, அது பாதியில இருக்கே. அதை விட இது அவசரம்னு கமிஷனர் சொல்லிட்டாரு. இந்த வேலையை முடிக்கவே 1 வாரம் ஆயிடும். அதுல ஒண்ணு பெருசா நமக்கு எந்த விஷயமும் சிக்கல. இல்லைன்னா வழக்கம் போல தற்கொலை கேஸுன்னு மூடி விட வேண்டியதுதான். ரவிக்கு ஆர்வமாய் வேலை பார்த்து கொண்டிருந்த கேஸை அப்படியே போட்டுவிட்டு வேறு கேஸ் விஷயமாக அவர்கள் போவது மனதுக்கு வருத்தமாக இருந்தது. சார், காலேஜ் பையங்க விஷயம் நாம கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் என்றார் ஆர்வமாக. அதெல்லாம் தெரியும் ரவி, நீங்க இப்பத்தானே சேர்ந்திருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சீனியரை பார்த்து கத்துக்குங்க என்றார் எரிச்சலோடு. கமிஷனர் ஆபீஸ் போய்விட்டு வந்த பிறகு அடியோடு மாற்றி பேசும் அதிகாரிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் ரவியும் முகுந்தனும். வெளியே வந்த முகுந்தன் ரவியிடம், அதெல்லாம் அப்படிதான் சார், நிறைய கேஸ் இப்படிதான். அதிகாரிகள் தலையிட்டு ஏதாவது இடைஞ்சல் கொடுப்பாங்க. அவங்கள மீறி இவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. ஏதாவது சப்பையா ஒரு காரணம் சொல்லி கேஸ முடிச்சிடுவாங்க. நம்ம சாரு அவ்வளவு ஈஸியா பின்வாங்க மாட்டாரு. பாவம், கமிஷனர் அவருக்கு என்ன பிரச்சனை கொடுக்கிறாரோ என்று ரவி கூற, சார் நமக்கு எதுக்கு பெரிய இடத்து விஷயங்கள், அவங்க சொல்றத நாம செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் என்றார் அனுபவசாலியான முகுந்தன். ரவியின் இளம் மனதும் வயதும் அதை ஒத்துக்கொள்ள மறுத்தது. இன்னொரு தடவை நிரஞ்சன் சாரிடம் தனியாக பேசி பார்ப்போம் என்று நினைத்து கொண்டார். அத்தியாயம் 15. ராகா மெடிக்கல்ஸ். ராகா மெடிக்கல்ஸ் வெள்ளை போர்டில் ஊதா நிற எழுத்துக்கள் மங்கி போய் காட்சியளித்தது. கடை சற்று சின்னதாக இருந்தாலும் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது.
அந்த ஏரியாவில் பெரிய கடைகள் எதுவும் இல்லாததால் கடைக்கு கூட்டம் எப்போதும் அதிகம்தான். இரவு 12 மணி வரை திறந்து வைத்திருப்பவர் காலையில் 8 மணிக்கெல்லாம் திரும்ப கடையை திறந்து விடுவார் கரீம்பாய். அவ்வப்போது மருந்துகள் வாங்குபவர்களை தவிர ரெகுலர் கஸ்டமர்களும் நிறைய உண்டு பாய்க்கு. அவர்கள் கொடுக்கும் லிஸ்ட் படி மருந்தை வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அதனால் அவர் கடைக்கு நல்ல மதிப்பு இருந்தது. உதவிக்கு பார்மசி படித்த பையன் அப்துல்லா இருந்தான். நல்ல சுறுசுறுப்பான பையன். வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்வதும் அவன்தான். மதியம் மணி 2. கூட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் வீட்டுக்கு போய்விட்டு சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பிறகு பாய் கடைக்கு திரும்புவார். அவர் கிளம்பும் போது வந்தவன் அருகில் ஒருவரும் இல்லாததால், பாய், எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும், கொடுப்பீங்களா என்றார். என்னப்பா பொருள்? இங்கு என்ன சாமானம் வச்சிருக்கோம்? மருந்து கடை. என்ன மருந்து வேணும் சொல்லி வாங்கிட்டு போ. அதுவும் டாக்டரோட சீட்டோட இருக்கணும். பாய், எனக்கு மருந்து வேண்டாம், எனக்கு பொருள் தான் வேணும். கையில 50,000 வச்சிருக்கிறேன். அதை வாங்கிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா தேவல. என்னப்பா உளர்ற? நீ யாரு? எதுக்கு இப்படி வந்து கேக்குற? உன்னை யார் அனுப்பிச்சா? நம்ம லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கு ராணி, அதோட சொந்தக்காரன் நான். ராணி தான் உங்ககிட்ட வாங்கிக்கிட்ட சொல்லிச்சு. அதுகிட்ட கையில பொருள் இல்ல, உங்க பேரை சொல்லி பாய்கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சது. பாய், நம்ம ராணியக்கா. ராணியக்கான்னு ஆரம்பித்த அப்துல்லாவை முறைத்தார் பாய். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, போப்பா, நல்ல நேரத்துல வந்து உயிரை எடுக்கிற. பாய், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தானே அதோட கையெழுத்துல உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு. இத பாருங்க என்று ஒரு லெட்டரை காண்பிக்க, அதில் பாய், இவன் நம்ம ஆளுதான், பணத்தை வாங்கிக்கிட்டு பொருளை கொடுங்க என்று இருந்தது. அதை படித்த பாய் முகத்தில் ஒரு திகைப்பு. ராணி இப்ப உயிரோட இல்ல, கொலை பண்ணிட்டாங்க. அவ லெட்டர் கொண்டு வந்து காண்பிக்கிற, யாரை ஏமாத்துற என்றார் பாய். இல்ல பாய், இது முந்தா நாள் ராணி எழுதி கொடுத்தது. நான் பணம் புரட்ட கிராமத்து பக்கம் போய் வந்த பிறகுதான் விஷயம் தெரிஞ்சது. பணத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. பொருளுக்காக என்ன நிறைய பேர் அரிக்கிறாங்க. ராணி இருந்தா ராணியே வாங்கி கொடுத்துருக்கோம். தனக்கு இப்படி ஆகும்னு நினைச்சுதானோ என்னமோ, அது நேரா பாய்கிட்ட போய் வாங்கிக்கோன்னு லெட்டர் கொடுத்துட்டு போச்சு என்றான். காற்றில் எக்ஸ் என்று எழுதி காண்பிக்க பாய் முகம் மாறியது. சரி சரி, 8 மணிக்கு வா. இப்ப கடையில பொருள் இல்ல, சாயங்காலம் வரும்போது வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றேன் என்றார். 8 மணிக்கு கையில் பணத்துடன் வந்தவன் திகைத்தான். கடை மூடியிருந்தது. ஷட்டரில் தொங்கிய பூட்டு அவனை பார்த்து சிரித்தது. அவன் பூட்டு பார்த்து சிரித்தவாறே கையில் இருந்த போனை எடுத்து யாருடனோ பேச ஆரம்பித்தான். அத்தியாயம் 16. நடந்தது என்ன? இடம் டிஜிபி ஆபீஸ். முக்கியமான அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் கூடியிருக்க டிஜிபி வந்ததும் எல்லோரும் எழுந்து நின்று சல்யூட் பண்ணினார். இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன், இங்க உள்ள எல்லோருக்கும் உங்களுடைய கேஸ் இன்வெஸ்டிகேஷனை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். நீங்க உங்களுடைய கேஸ் விவரத்தை விளக்கமா கூறலாம். விவரங்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியட்டும். இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் எல்லோருக்கும் சல்யூட் பண்ணிவிட்டு ஆரம்பித்தார். என்னுடைய சர்வீஸில் மிகவும் சிரமமான கேஸ் இதுதான். சாதாரண கொலைகேஸா ஆரம்பித்து பல புரியாத புதிர்களுக்கு விடை கண்டுபிடித்து கடைசியில் பாம்பு புற்றுக்குள் கைவிட்ட கதைதான். காலேஜ் கொலை வழக்கை முதலிலிருந்து விவரமாக கூறுகிறேன். RSN கல்லூரியின் மாணவர்களான சேகர், மூர்த்தி கொலைதான் இந்த கேஸின் ஆரம்பம். சேகரும் மூர்த்தியும் அரியங்குப்பத்தை சேர்ந்த பசங்க. 2 பேர் குடும்பமும் விவசாய குடும்பம் தான். 2 பேருமே ஓரளவு நல்லா படிக்கிற பிள்ளைங்க. அவங்க அப்பாக்கள் கடனை வாங்கி அவங்கள காலேஜில் படிக்க வச்சாங்க. இந்த பசங்களும் படிச்சு முன்னேறி எப்படியாவது பணம் சம்பாதிக்கவும் குடும்பத்தை கூட பிறந்தவர்களையும் முன்னேற்ற நினைச்சாங்க. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிற கனவுல இருந்தாங்க. அதற்கு பணம் நிறைய வேண்டியிருந்தது. இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டது இந்த எக்ஸ் குரூப். இப்படிப்பட்ட பணத்தேவையுள்ள மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தங்களுடைய செயலுக்கு பயன்படுத்துறது தான் இவர்களுடைய கெட்டிக்காரத்தனம். பொம்பளை பிள்ளைங்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. பிள்ளைங்களை பொறுத்த அளவுக்கு குடும்பம் கஷ்டப்பட்டு பீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அவங்க சுமையை குறைப்பதற்காக தங்களுடைய செலவுகளுக்கு தாங்களே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டே இருக்கிற நடுத்தர மற்றும் வசதி குறைந்த குடும்பத்து பிள்ளைங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க. கை நிறைய காசு வச்சுக்கிட்டு செலவழிக்கிறதுக்கு வழியை தேடி கொண்டிருக்கிற கும்பல். இதுலயும் பொம்பளை பிள்ளைங்க உண்டு. தங்களுடைய சந்தோஷத்துக்காக எல்லாவித கெட்ட பழக்கத்தையும் பழகி பார்க்கறது இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இவங்களை ஆசை காட்டி இழுக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது இந்த குரூப்பின் ஏஜென்ட்டுகள் தான். அதாவது சேகர், மூர்த்தி, ராணி மாதிரி ஆட்கள். இவங்க ஒரு செட் ஆட்கள் வேலை பார்க்கும்போது அடுத்த செட் ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு குரூப்புக்கு பணம் தேவை, ஒரு குரூப்புக்கு சுகம் தேவை. இந்த 2ஐயும் நல்லா உபயோகப்படுத்தி சம்பாதிச்சது எக்ஸ் குரூப். இவங்க டார்கெட் கல்லூரி மாணவர்கள் தான். இவங்க வெளியில போய் வாங்கறதுக்கு பயப்படுவாங்கன்னு தான் காலேஜிலேயே கிடைக்கிற மாதிரி ஏஜென்ட்டா தயார் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பயப்படாம வாங்குவாங்க.
இந்த மாதிரி போதைப் பொருளை பிறந்தநாள் பார்ட்டி மாதிரி இடத்தில் இவங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. பின் அடிக்கடி இந்த மாதிரி பார்ட்டிகள் நடக்கும். இவங்களை இழுக்கிறதுக்காக போதைப் பொருள் தாராளமா இலவசமாக பயன்படுத்த கிடைக்கும். மிடில் கிளாஸ் பொண்ணுகளும் பையன்களும் கூட இதுல மாற்றது உண்டு. அவங்க நல்லா பழகுற வரைக்கும் இலவசமாகவோ இல்ல குறைச்ச செலவிலோ பொருள் கிடைக்கும். மாணவர்களும் தாராளமா கிடைக்கிற பொருளை பயன்படுத்த ஆரம்பித்து அதற்கு அடிமையாகிடுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது இல்லாம முடியாது என்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்க கிட்ட காசு கொடுத்தால்தான் பொருள் கிடைக்கும்னு ஆரம்பிப்பாங்க. பெரிய இடத்து பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களோட நண்பர்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு பிள்ளைகள் தான் பாவம். அவங்க பணம் கொடுக்க முடியாமலும் இதிலிருந்து வெளியே வர முடியாமலும் தவிப்பார்கள். ஒரு கட்டத்துல எப்படியாவது பணம் கிடைக்காதான்னு ஒரு வழியை தேட ஆரம்பிப்பார்கள். அப்பத்தான் அந்த ராணி மாதிரி பொண்ணுங்க உள்ளே வந்து அவங்களுக்கு காசு ஈஸியா கிடைக்கிற வழிய சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆட்களுக்கு இவங்களை கம்பெனி கொடுக்க அனுப்பிவிட்டு ஒரு பெரிய தொகையா அவங்க கிட்ட வாங்கி வசூல் பண்ணுவாங்க. அதுல தங்களுக்கு ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதிய அந்த பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க. வீட்டுக்கு தெரியாம இந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த வழியை விட்டா வேற வழி இல்லைன்னு இதுக்கு ஒத்துக்குவாங்க. இப்படித்தான் ரெட்டை வழியில சம்பாதிக்கிறாங்க. ஒரு பக்கம் பெரிய ஆட்களை திருப்தி பண்ண புது புது பெண்களை அனுப்பியிருக்காங்க. கல்லூரி பெண்கள், அதுவும் இளம் பெண்கள், நல்ல ரேட்டு கிடைக்கும். அதே நேரம் இந்த பெண்களை போதைக்கு அடிமையாகி அதன் மூலமாகவும் சம்பாதிச்சு இருக்காங்க. வாழ வேண்டிய இளம் தலைமுறைய தவறான வழிக்கு பழக்கி அவங்க வாழ்க்கையை கெடுத்து படிக்க வேண்டிய வயசுல அவங்க வாழ்க்கையே சிதைச்சிருக்காங்க. தங்களுடைய தேவைக்கு பணம் சம்பாதிக்க இப்படி ஒரு கேவலமான வழி. இது ஒரு பெரிய நெட்வொர்க். மிகப்பெரிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ஒரு அடியாள் கூட்டமே இருக்கு. விஷயம் வெளியே கசிஞ்சா பிரச்சனை வாங்கறதுக்குன்னு யார் வெளியே சொல்ல நினைக்கிறாங்களோ இல்ல அவங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ண கூட தயங்கல. சேகர், மூர்த்தி இவங்க எப்படி சார் செத்தாங்க? அந்த கூட்டம் சொல்றத தானே இவங்க செஞ்சாங்க. அப்புறம் ஏன் கொலை பண்ணாங்க? அவங்கள கொலை பண்ற அளவுக்கு என்ன நடந்தது? பதில் சொல்ல தொடங்கினார் நிரஞ்சன். அத்தியாயம் 17. ஏஜென்ட் தனபால். இந்த சேகர், மூர்த்தி விஷயம் கொஞ்சம் பரிதாபமானது. 2 பசங்களும் நல்லா படிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு பணத்தாசை காட்டியது இந்த எக்ஸ் குரூப் ஏஜென்ட் தனபால். இந்த தனபால் ஒரு பெரிய அயோக்கிய. லோக்கல் தாதா குரூப்பை சேர்ந்தவன். தனக்கு ஒத்து வராத ஆட்களை தீர்த்துக்கட்ட தயங்கவே மாட்டான். அவன் மேல 30க்கும் மேற்பட்ட கொலைகேசுகள் இருக்கு. ஆனா போலீஸ் பிடியில சிக்காம தப்பிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு பின்பலமா இருக்கிற பெரிய புள்ளிகள், அவங்களுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக எந்த பஞ்சமா பாதகமும் செய்ய துணிந்த கூட்டம். அவங்க கிட்ட சேகர், மூர்த்தி போன்ற அப்பாவி பசங்க மாட்டிக்கிட்டு பலியாகிறது தான் வேதனை. இந்த தனபால் தான் அவங்களுக்கு அவங்க குப்பத்திலேயே ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி தருவதாக ஆசை காட்டியிருக்கிறான். இவங்களும் அவன் சொன்ன சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது என்னன்னு தெரியாம செஞ்சதுதான் கொடுமை. இவங்கள போல சாதாரண குடும்பத்து பசங்களை யாரும் ஈஸியா சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால இவங்க மூலமா போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்கிறான். இந்த ராகா மெடிக்கல்ஸ் பாய் ஒரு ஏஜென்ட். அவன் கடையில மருந்துங்கிற பேர்ல மருந்துடன் சேர்ந்து போதைப் பொருளையும் பதுக்கி வச்சிருந்திருக்கான். அவன் கடை நல்ல சென்டர்ல இருக்கிறதுனால எப்போதும் கூட்டம் ஜேன்னு இருக்கும். அதனால இவங்க ஆட்கள் ஜனங்களோட ஜனங்களா கலந்து போய் பொருளை கொடுக்கறது வாங்குறதுன்னு யார் கவனத்தையும் கவராம செய்ய முடிஞ்சது. சேகர், மூர்த்தி கிட்ட அவங்க காலேஜ் பேக் மாதிரி ஒரு பேக்ல போதைப் பொருளை தனபால் கொடுத்து விடுவான். அவங்க அதை கொண்டு வந்து ஆள்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற சாமான திருப்ப கொண்டு போய் தனபால் கிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன தொகையை தனபால் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பசங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பேக்ல இருக்கிறது என்ன பொருள், இதற்கு பதில் என்ன பொருள் கை மாறுதுங்கிறது தெரியாது. இந்த பசங்களை தனபால் கொடுக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருச்சு. நம்ம செய்யற வேலைக்கு பெருசா கிடைச்சா என்னன்னு நினைச்சாங்க. அதனால பேக்ல இருக்கிற பொருளை என்னங்கிறத தனபாலுக்கு தெரியாம எடுத்து பார்த்த போதுதான் அது போதை பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த தடவை அவன் கொடுத்து விட்ட பொருளிலிருந்து ஒரு 3-4 பேக்கெட்டை தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பாக்கிய கொடுத்துட்டு பாய் திரும்ப கொடுக்குற பேக்ல இருந்து ஒரு 2-3 பேக்கெட்டை எடுத்து வச்சுக்குவாங்க. இத இவங்களுக்கு பழக்கமான கஸ்டமர்கிட்ட தெரியாம கொடுத்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. சேகர் வங்கி அக்கௌண்ட்டை பார்க்கும்போது சிறுக சிறுக ஒரு தொகை அதுல அவன் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். இவங்க செய்யற வேலைக்கு தனபால் கொடுக்கிற பணத்தை குடும்பத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இவங்க சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா தனபால் பொருள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத கவனிச்சிருக்கான். இவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சான். இவங்களும் ஒரு நாள் கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. அவன் கோபம் அதிகமாக நேரடியாக அவங்க கிட்ட பேசியிருக்கான். அவங்கள எச்சரிக்கை பண்ணி விட்டுற மாதிரி நடிச்சிட்டு அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டான்.
காலேஜ் முடிஞ்சதும் அவங்க கூட இருக்கிற இன்னொரு பையன், அவனும் ஒரு ஏஜென்ட் மூலமா கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து கொடுத்துருக்கிறான். அவனுடைய கெட்ட நேரம் அவங்க எப்படியோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தப்பிக்க பார்த்துருக்காங்க. அவங்க கூல்ட்ரிங்க்ஸ்ல சந்தேகப்பட்டு முழுசா குடிக்கல. ஆனா அந்த பையன் அவங்கள கிளாஸ் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு தனபாலுக்கு போன் பண்ணிட்டான். தனபால் இருப்பினதும் கதவை திறந்திருக்கிறான். திறந்ததும் ஓட முயன்ற சேகர மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கிறான். மூர்த்தி அவனை தாண்டி படியில இறங்கி ஓட பின்னால துரத்திக்கிட்டு போயிருக்கிறான். மூர்த்திக்கு உள்ளே போயிருந்த விஷம் வேலை பார்த்ததுனால அவனால வேகமா ஓடி தப்பிக்க முடியல. மூர்த்திய தனபால் ஒரு இரும்பு தடியால தலையில அடிச்சு கொன்னு இருக்கிறான். அவங்க 2 பேருடைய பாடியையும் கிளியர் பண்றதுக்குள்ள அவனுடைய கெட்ட நேரம். அந்த நேரத்துல பெட்ரோல்ல இருந்த போலீஸ் வண்டி காலேஜ் காம்பவுண்ட் சைடுல நின்று இருக்கு. தனபால் மாட்டிக்க கூடாதுன்னு பயந்து ஓடிட்டான். அவன் இந்த விஷயத்த அவனோட மேலிடத்துக்கு சொல்ல அவங்க பேசாம விட்டுட சொன்னாங்க. திரும்ப பிணத்தை கிளியர் பண்ண போனா செக்யூரிட்டி பார்வையில படலாம், இல்ல வேற யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாங்க. இந்த கொலையை கண்ணால பார்த்ததால் தான் மற்ற பையன்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்னு நினைச்சாங்க. தங்களை எதிர்க்க தப்பு பண்ண எந்த ஏஜென்ட்டுகள் பயப்படுவாங்கன்னு நினைச்சாங்க. அப்ப அந்த ராணி விஷயம் என்னாச்சு சார்? ராணி விஷயத்த சொல்றதுக்கு இன்னொரு பொருத்தமான ஆள் இருக்காங்க, இருங்க கூப்பிடுற. அப்ப அங்க வந்தவளை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினார் விவேக். இவள் எப்படி இங்கே? அத்தியாயம் 18. வித்யாவின் விளக்கம். உள்ளே வந்த வித்யா எல்லோரையும் பார்த்து கை கூப்பினார். வித்யா, இப்படி உட்காரு என்றார் நிரஞ்சன் பயத்தில் விளறி போன முகத்துடன் இருந்தவளை பார்த்து. முதல்ல இந்த தண்ணியை குடி. இங்க உள்ள எல்லோருமே உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்க ஆர்வமா இருக்காங்க. அதனால நடந்ததை, உனக்கு தெரிஞ்சதை நீ தான் சொல்லணும். உன்னை எந்த விதத்திலையும் நாங்க வெளியே காண்பிச்சு கொடுக்க மாட்டோம். உன்னுடைய பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு. அதனால தைரியமா பேசலாம். இருக்கிற எல்லோருமே உயர்ந்த அதிகாரிகள். நீ உனக்கு தெரிந்த உண்மையை சொல்வதன் மூலம் உன்னை நீ காப்பாத்திக்கலாம். வித்யா தயங்கி, சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க தான் என்னை காப்பாத்தணும். இது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ராணிக்கு நேர்ந்த கதிதான் எனக்கும் நடக்கும். என்ன கொன்னுடுவாங்க. இங்க பாரு வித்யா, நீ இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது. நீ சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் ரகசியமா பாதுகாக்கப்படும். உன்னுடைய பேரோ படமோ எந்த இடத்துலயும் வெளியே வராது. அதுக்கு நான் பொறுப்பு என்றார் அசிஸ்டன்ட் கமிஷனர். சார், நான் காலேஜில் சேர்ந்து ஹாஸ்டலுக்கு வரும்போது ராணி அக்கா எனக்கு 1 வருஷம் சீனியர். சீனியர்ஸ் ராக்கிங் பண்ணுவாங்கன்னு நாங்கள் பொதுவாக அவங்க கிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்க மாட்டோம். ஆனால் ராணி அக்கா என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க, ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு ஏதாவது செலவு இருந்துச்சுன்னா சில நேரம் புத்தகம் நோட்டு ஏதாவது வாங்க வேண்டி இருக்கும். அதுக்கு ராணி அக்காவே பணம் கொடுத்துடுவாங்க. சில நேரம் கைமாத்தா அவங்க கிட்ட பணம் கூட வாங்கியிருக்கிறேன். கிராமத்திலிருந்து வந்த எனக்கு நிறையவே சப்போர்ட்டா இருந்தாங்க. ஹாஸ்டல்ல இருந்தா அநேகமா நான் ராணி அக்கா ரூம்ல தான் அவங்க கூட இருப்பேன். அவங்க நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், சானிடரி நாப்கின் எல்லாம் வாங்கி வச்சு விற்பனை பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வாங்கிக்குவாங்க. நான் கூட 1-2 தடவை சானிடரி நாப்கின் எல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு விலை குறைச்சி கொடுப்பாங்க. ஒரு தடவை இஸ்திரிக்காரனுக்கு கொடுக்குற துணியை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையில கீழே காஸ்மெட்டிக் பொருள் எல்லாம் வச்சாங்க. நான் எதுக்கு இதை வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அவனும் பாவம், அவன் வீட்டில் அவனுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, அதனால குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு லேசா அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு. அடிக்கடி யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தேய்க்கிறதுக்கு துணி கொடுக்கணும்னா நாங்க எல்லோருமே பையில போட்டு கொண்டு போய் வச்சிடுவோம். ஆனா ராணி அக்கா மட்டும் அவங்க துணியை யாருகிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. நானே நின்று அவன் வந்ததும் அவன் கையில கொடுக்குற வரைக்கும் அங்கே தான் நிற்பாங்க. அவங்க 2 பேரும் குசுகுசுன்னு ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. அதனால நான் துணியை கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் கூட வர்றேன்னு சொன்னாலும் சரி, வேணான்றுவாங்க. ஒரு தடவை ஃபீஸ் கட்டுவதற்கு கடைசி நாள் என்கிட்ட கையில பணம் இல்லை. நான் உனக்காக ஃபீஸ் கட்டுறேன், ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப ரொம்ப டென்ஷனா இருந்தேன். இந்த உதவி எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு நான் சொன்னேன். ஒரு பைய கொடுத்து ஹாஸ்டல் சின்ன கேட்டு பக்கம் போ. அங்க வழக்கமா வர்ற இஸ்திரிக்காரர் ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வருவாரு. அவங்கிட்ட கேட்டு வழியா இந்த பைய கொடுத்துடுன்னு சொன்னாங்க. நானும் அப்படியே செஞ்சேன். அடுத்தாப்புல ஒரு நாள் வெளியே போக பர்மிஷன் கொடுத்த நாள்ல என்னை ராகா மெடிக்கல்ஸுக்கு போக சொல்லி அங்க கொடுக்குற பார்சலை வாங்கிட்டு இவங்க கிட்ட கொடுக்க சொன்னான். அதுக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. எனக்கும் அது ஒரு பெரிய வேலையா தெரியல. எங்களுக்கு வாரம் ஒரு தடவை வெளியில போறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி பர்மிஷன் கொடுக்குற நாளெல்லாம் நான் அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன். ஆனா சத்தியமா அதுக்குள்ள என்ன இருக்கு, அது யார் யாருக்காக எதற்காக செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக செஞ்சேன்.
அப்போ ஒரு நாள் ராணி, உனக்கு நிறைய பணம் வேணும்னா நீ வெளியில போற நாள்ல உனக்கு வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கி தர்றேன், நீ ஒரு பெரிய மனுஷனுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு கேட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுல இருந்து சுத்தமா அவளோட பழக்கத்தை நிறுத்திக்கிட்டேன். அது தாங்க முடியாம 2 நாள்ல ரூம்லேயே அழுதுகிட்டு இருந்தேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, ஆனா இத யார்கிட்டயாவது சொன்னேன்னா உனக்கு தான் அது கெடுதலா முடியும், நீ உருப்படியா வீடு போய் சேர முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற அந்த பையன்கிட்ட பையை கொண்டு போய் கொடுப்பேன். நான் மாட்டேன்னு சொன்னா ஏதாவது செஞ்சிடுவாங்களோங்கிற பயத்துல பழைய மாதிரி நான் இருக்கிறாப்புல நடிச்சேன். அந்த நேரத்துல தான் நீங்க விசாரணைக்கு வந்தது. ராணிய பத்தி நான் ஏதாவது சொன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் உங்களை பார்க்கறதுக்கு பயந்தேன். அது சரி, அந்த பையன் மூர்த்தி எதற்காக ராணிய பார்க்க வந்தான்? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு என்றார் நிரஞ்சன். மூர்த்தியை பத்தி எனக்கு தெரியாது. அவன் ஹாஸ்டல் வரும்போது ஒரு ஷாப்பர் பை கொண்டு வருவான். வீட்டிலேருந்து பலகாரம் கொண்டு வந்திருப்பதாக சொல்லுவான். வார்டன் மேடத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ராணி கிட்ட கொடுப்பான். அதுல மேல இருக்கிறது பலகாரங்கள் தான், கீழே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ராணி அக்கா அந்த பைய உள்ள கொண்டு முன் மேலே இருக்கிற பலகாரத்தை எல்லாத்துக்கும் கொடுப்பான். அப்புறம் அது உள்ளே கொண்டு போனதும் கதவை தாழ் போட்டுக்குவான். நிச்சயம் அது பூரா பலகாரம் இல்லைன்னு எனக்கு தோணுது. மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு தான் பலகாரத்தை கொடுக்குறாங்கன்னு தோணுச்சு. ஆனா அவளுடைய விஷயம் ஏதாவது வெளியே தெரிஞ்சா என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு நான் வாய் பேசாம இருந்தேன். அப்பத்தான் சேகர் மூர்த்தி கொலை, நீங்க விசாரணைக்கு வந்தீங்க. அப்புறம் ராணி அக்கா கொலை. அவங்க கொலை எனக்கு ஒரு விதத்துல நிம்மதியே கொடுத்துச்சு. அதே நேரம் என்னை பத்தி வேற யாராவது தெரிஞ்சிருப்பாங்களோன்னு பயமா இருந்துச்சு. ஆனா நல்ல வேலை, அவங்க என்னை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லல. ஒருவேளை இன்னும் 6 மாசம் போயிருந்தா அவங்க என்னை கண்டிப்பா அவங்களோட வழிக்கு இழுத்திருப்பாங்க. அந்த விதத்துல நான் உங்க புண்ணியத்துல தப்பிச்சேன். சரிம்மா, நீ போ என்றார் நிரஞ்சன். சார், வித்யாவை பேச வச்சது உங்க நேரத்தை நான் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கேஸின் உண்மையான பரிமாணம் உங்களுக்கு தெரியணும்னு தான் அவ வாயாலேயே சொல்ல வச்சேன். எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கு, படிக்கிற பிள்ளைங்களை எப்படியெல்லாம் இந்த கும்பல் வளவிரிச்சு அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிவிக்கிறது தான் என்னோட நோக்கம் சார். புரியுது மிஸ்டர் நிரஞ்சன். நிரஞ்சன் மேலும் விளக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 19, திருப்புமுனை. சார், அடுத்தது அந்த ராணி கொல்லப்பட்டான். நாங்க காலேஜ் ஹாஸ்டலுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்த மறுநாள் ராணி ஹாஸ்டல்ல இல்ல. அவளை தேடும்போது அவளை பிடமாத்தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. அப்ப நாங்க நினைச்சது நாங்க விசாரணை பண்ணினதாலதான் ராணிய கொலை பண்ணிட்டாங்கன்னு. ஆனா உண்மையில நடந்தது வேற விஷயம். நான் முதல்ல இந்த கேஸ்ல என்ட்ரு ஆகும்போது சேகர் மூர்த்தி கொலை எனக்கு பெண் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் தோணுச்சு. அதனால என் விசாரணை கூட அந்த கோணத்துல தான் இருந்துச்சு. ராணி உண்மையிலேயே அவனுடைய பெரியம்மா பொண்ணா இல்ல அவனுடைய காதலியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஹாஸ்டலுக்கு போனேன். ராணிய விசாரணை பண்ணும்போது அவ காஸ்மெட்டிக் ஐட்டம் சேல் பண்ணுவது கூட பெரிய விஷயமா தெரியல. எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு அந்த வார்டனும் சொன்னதால அதை பொருட்படுத்தல. அந்த விசாரணைய பண்ணின விவேக் சொன்ன ஒரு விஷயம் என்னை யோசிக்க வச்சது. ராணி கொலையான பிறகு அவளுடைய ரூம்ல மற்ற பொருளெல்லாம் இருக்கும்போது இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் ஒண்ணு கூட அங்க இல்ல. அவளுடைய சர்டிபிகேட்கள் கூட ரூம்ல இருந்துச்சு. ஆனா காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் இல்லைங்கிற போது அதுல என்ன அவ்வளவு முக்கியத்துவம் இருக்க முடியுங்கிறது தோணிச்சு. அப்ப விவேக் ஒரு விஷயத்த சொன்னாரு. ராணி ரூம்ல சோதனை பண்ணும்போது பெண் போலீஸ் அபிராமி விளையாட்டா ராணிக்கு தெரியாம ஒரு ஃபேஸ் பேக்கை எடுத்துட்டு வந்ததாகவும் அவர் அவளை கண்டித்து விட்டு அந்த காரின் டேஷ்போர்டில் போட்டு விட்டதாகவும் சொன்னாரு. காரின் டேஷ்போர்டை பார்க்கும்போது நல்ல வேலை, ஃபேஸ் பேக் அங்கேயே இருந்தது. அந்த கேஸ்ல மிக மிக முக்கியமான திருப்புமுனையாக நான் அதைத்தான் பாக்குறேன். உடனே அதை எடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுல மேல இருக்கிற ஒரு லேயர்ல மட்டும்தான் ஃபேஸ் பேக் இருந்தது. கீழே இருந்தது கொக்கைன், போதை மருந்து. அதாவது வெளியில காஸ்மெட்டிக் விற்பனை என்கிற பெயர். சின்ன அளவுல போதைப் பொருளை இந்த மாதிரி ஃபேஸ் பேக், பவுடர் டப்பா, நெயில் பாலிஷ் பாட்டில் இவைகளில் அடைச்சி விலைக்கு தகுந்தபடி அவ சப்ளை பண்ணியிருக்கா. அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ போதைப் பொருள் கடத்தல் என்ற வேறு கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. கிட்டத்தட்ட கேஸே முடிச்சிட்டோம்னு நினைக்கும் போதுதான் நாங்க ஆரம்ப கட்டத்தில் நிக்கிறோங்கிறதே புரிஞ்சது. ராணி கொலையானதுக்கு பெரியதொரு அழுத்தமான காரணம் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம். ராணிய பத்தி ஓரளவு தெரிஞ்சது வித்யாதான். ஆனா வித்யாவை நேரடியா விசாரிச்சா அந்த கூட்டத்தில் உள்ளவர்களால் அவளுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் அவள் பேரில் சந்தேகம் இல்லை என்பதை அழுத்தமாக அங்கே பதிய வைத்துவிட்டு போலீஸ் வண்டியில் அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட ஏற்பாடு பண்ணினேன். ஆனால் அவளை அழைத்து போனது அவளுடைய வீட்டுக்கல்ல, அவளோட சம்மதத்தோடு என்னுடைய வீட்டுக்கு. அவளை என்னுடைய வீட்டில் பத்திரமாக தங்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் விஷயத்தை வாங்கினேன். அப்ப ராணிய பத்தி அந்த அதிர்ச்சியான விஷயத்த வித்யா சொன்னான்.
பணத்துக்கும் முக்கியமா போதைப் பொருளுக்கும் அடிமையான பெண்களை ராணி அவ்வப்போது பெரிய மனுஷங்களுக்கு கம்பெனி கொடுக்க அனுப்புவது உண்டு. இந்த சந்திப்பு ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நடக்கும் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் ரிசார்ட்டில் நடக்கும். இளம் கல்லூரி மாணவிகள் என்பதால் தொகை அதிகமாக கைமாறும். இவங்க ரேட்டு, அதுவும் முதலா அனுப்புற பொண்ணுடைய ரேட்டு நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய தொகையாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு காலேஜ் பொண்ணுங்களை அனுப்பும்போது ஒரு பெரிய தொகையை பேரம் பேசிக்குவா. பேசின தொகையை மேலிடத்துக்கு சொல்லாம குறைச்சி சொல்லுவா. வந்த பணத்துல ராணிக்கு ஒரு கமிஷன் போக மீதி பணம் மேலிடத்துக்கு போயிடும். ஆனா அவ சொல்ற பொண்ண அந்த பெரிய மனுஷங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறது, காலையில திரும்ப கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல விடுறது எல்லாமே தனபாலுடைய ஆளுதான். குறிப்பிட்ட ஒரு ஆளுதான் வருவான் கூட்டிட்டு போக, கொண்டு வந்து விட. ஹாஸ்டல் வார்டனுக்கு மாதம் ஒரு கணிசமான தொகை போயிருக்கு. அதனால அந்த அம்மா இத கண்டும் காணாம விட்டுருக்காங்க. இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் விடுற தனபாலோட ஆளு ஒரு தடவை ரிசார்ட்ல ஒரு பெரிய மனுஷருக்கு ஒரு பொண்ணை கொண்டு போய் விட போகும்போது அவங்களுக்கு தெரியாம பெட்ரூம்ல ஒரு கேமராவை பொருத்தி இருக்கான். மறுநாள் இந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அதுல பதிவாயிருக்கிற அந்த படத்தை போட்டு பார்த்ததோட நிக்காம அதை ராணிக்கும் காட்டியிருக்கிறான். இந்த வீடியோவை பார்த்ததும் ராணிக்கு ஒரு புது ஐடியா வந்துச்சு. தனபாலோட ஆளுங்க கிட்ட இந்த வீடியோவை அந்த பணக்காரர்கிட்ட காண்பிச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒரு பெரிய தொகையை வாங்கிடலாம்னு பிளான் பண்ணினான். கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம்னு திட்டம் போட்டுட்டு அதே மாதிரி அந்த பணக்காரர் செல்போனுக்கு இந்த வீடியோவை அனுப்பி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். ராணி அடிக்கடி போன்ல பேசிட்டு இருந்தது அந்த ஏரியால உள்ள ஒரு போன் நம்பர். நாங்க முதல்ல இஸ்திரிக்காரனோன்னு சந்தேகப்பட்டோம். ஆனா அவங்கள பிளாக்மெயில் பண்ணின பணக்காரரோட அடியால் தான் பேசியிருக்கிறான். ராத்திரி 12 மணிக்கு வெளியே வர சொல்லி படத்தை வாங்கிக்கிட்டு வீடியோவை கொடுக்க சொல்லியிருக்கிறான். ராணி தன்னோட பாதுகாப்புக்கு தனபாலோட ஆளையும் வர சொல்லியிருக்கிறான். அப்ப தன்வசம் இருந்த எல்லா காஸ்மெட்டிக் ஐட்டத்தையும் போதைப் பொருள் இருந்தது இஸ்திரிக்காரங்கிட்ட கைமாத்தி இருக்கிறா ராணி. தனபாலுடைய ஆளுன்னு 2 பேரையுமே அந்த அடியாட்கள் கடத்திட்டாங்க. கடத்தி அவங்க கிட்ட உள்ள போனை வாங்கிக்கிட்டு 2 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. ராணியோட பாடிய ட்ராக் பக்கத்துல போட்டிருக்காங்க. தனபாலோட ஆளை கொலை பண்ணி பக்கத்து ஏரியால இருக்கிற குளத்துல போட்டுட்டாங்க. அதனால எங்க ஏரியாக்குள்ள அது வரல. ஆனா இதுல சம்பந்தமே இல்லாம மாட்டிக்கிட்டது அந்த இஸ்திரிக்கார. அவங்கிட்ட ராணி எதையோ கொடுத்ததை பார்த்துருக்காங்க. அவங்கிட்ட பேசினதை பார்த்ததும் சந்தேகம் வந்திருக்கு. அவன் ராணியை கடத்தினதை பார்த்துருப்பானோங்கிற சந்தேகத்துல மறுநாள் அவனையும் கொலை பண்ணி பின்னாடி இருக்கிற மரத்துல தூக்குல தொங்குற மாதிரி தொங்க விட்டுட்டாங்க. தனபாலுக்கு இது ஒரு பெரிய அடி. தனக்கு தெரியாம என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவனால யூகிக்க முடியல. ஒரே நேரத்துல தன்னுடைய ஆட்கள் 3 பேரை இழந்தது அவனுக்கு பெரிய நஷ்டமா பட்டுச்சு. ஆனா நல்ல வேலை, வித்யா மேல ராணி ஒரு தனிப்பட்ட பிரியம் வச்சிருந்ததுனால அவளை பத்தி தனபால் கிட்ட சொல்லல. அதனால தான் வித்யா தப்பிச்சான். நாங்களும் ராணிய கொலை பண்ணினது தனபால் தான் நினைச்சுக்கிட்டோம். ஒருவேளை ராணி தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா தனபால் காப்பாத்துவான் அப்படிங்கிற எண்ணத்துல வீடியோவில் இருந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த போனுக்கு ஒரு கவரில் போட்டு சீல் பண்ணி வித்யா கிட்ட கொடுத்து வச்சிருக்கா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இல்ல வரலன்னா மட்டும் அந்த கவரை தனபாலுடைய ஏஜென்ட்டாக இருக்கிற ஹாஸ்டல் பொண்ணு ஒருத்திக்கிட்ட குடுன்னு சொல்லியிருக்கிறா. அவ தனபால் கிட்ட சேர்த்துடுவான்னு சொல்லியிருக்கிறா. நல்ல வேலை, வித்யா என் கஸ்டடியில இருந்ததுனால அந்த கவரை அவ என்கிட்ட கொடுத்தா. அதனாலதான் ராணியோட கொலை மர்மம் எங்களுக்கு புரிஞ்சது. வெள்ளன் நிரஞ்சன், நீங்க சொல்ற இந்த சம்பவங்களுக்கும் கல்லூரி முதல்வர், தாளாளர் இவங்களுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கா? இல்ல சார், இவங்க 2 பேருக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஸ்பெக்டர், இந்த கொலைகளை விடுங்க. காலேஜ்ல இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கிறது இவங்க 2 பேருடைய கவனத்துக்கு வரலையா? அப்போது உதவி கமிஷனர் ஆர்வமாக, மிஸ்டர் நிரஞ்சன், இவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லை என்றா அப்ப இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? இந்த போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட புள்ளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல எல்லா ஏஜென்ட்டுகள் தான்னு நீங்களே சொன்னீங்க. அப்ப இவங்களை இயக்குறது யாரு? நிரஞ்சன், கொலைக்கான காரணங்களையும் கொலையாளிகளையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா போதைப்பொருள் கடத்தலில் அந்த கூட்டத்தின் முக்கிய காரணகர்த்தா யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு தனிப்பட்ட டீம் அமைக்கணும். நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் டிஜிபி சார் என்றார் மேலும் ஆர்வமாக. ஏசி சார், நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கமிஷனர் சாருக்கு எல்லாமே தெரியும். ஆனா மத்த எல்லாருக்கும் இதை விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் விபரமா சொல்றேன் என்றார் புன்சிரிப்புடன். அவர் சொன்ன விஷயங்கள் இந்த கும்பலின் தலைவன் யார்? அத்தியாயம் 20. முக்கிய புள்ளிகள். ஏசி சார் சந்தேகப்பட்ட மாதிரி கொலையான எல்லோருமே ஏஜென்ட்டுகள் தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் இவற்றையெல்லாம் இயக்கிய சூத்திரதாரி யாருன்னு யோசிக்க வேண்டி இருந்துச்சு. கண்டிப்பா தனபால் கிடையாது. அவன் ஒரு அம்புதான்.
அவனுக்கு மேல இன்னும் இந்த நெட்வொர்க்ல இவங்கள மாதிரி எக்கச்சக்கமான ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறதா இல்ல நேரடியா யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிடிக்கிறதான்னு ஒரு சிறு குழப்பம். நான் விசாரணைக்காக கல்லூரி முதல்வர் வீட்டுக்கும் தாளாளர் வீட்டுக்கும் போனேன். அப்போது கல்லூரி முதல்வரிடம் இப்படி நடந்ததில் ஒரு பதட்டமும் ஒரு இயல்பான மனவேதனையும் அவர் பேச்சில் தெரிஞ்சிச்சு. கல்லூரிக்கு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்பதில் உள்ள அக்கறையும் தெரிஞ்சிச்சு. அவரது குடும்பம் மிக சிறியது. அவருடைய ஒரே மகள் திருமணமாகி கனடாவில் செட்டில் ஆயிட்டாங்க. கல்லூரியின் தாளாளர் பெரிய பணக்காரர். 2 மகன்கள். ஒருவர் வெளிநாட்டில் MBA படித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பதாக சொன்னார். வெளிநாட்டில் இருக்கும் தன் மகன் வந்த பிறகு அவனிடம் கல்லூரியை ஒப்படைத்துவிட்டு தான் ஓய்வெடுக்க நினைப்பதாக கூறினார். அவர் பேச்சிலும் ஒரு வேதனை இழையோடியது. அவருடைய கல்லூரியில் நடந்த விஷயங்கள் மனவேதனையை அளித்திருப்பது புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவர்கள் இருவரையும் என்னுடைய சந்தேக லிஸ்டிலிருந்து எடுத்துவிட்டேன். பிறகு இந்த போதைப்பொருள் கைமாறும் இடம் ராகா மெடிக்கல்ஸ் என்பதை தெரிந்து கொண்டோம். ராகா மெடிக்கல்ஸ் பாயை யாருக்கும் தெரியாமல் கைது பண்ணினோம். அவருடைய மருந்து குடோனை சோதனை செய்யும் போது ஒரு சின்ன அட்ரஸ் சீட்டு கிடைத்தது. அது மும்பை அட்ரஸ். இந்த பெயரை பார்த்ததும் எனக்குள் ஒரு பொறி தட்டியது. பாயை விதத்தில் விசாரித்ததும் அவர் தனக்கு சரக்குகள் மும்பையிலிருந்து வருவதாக ஒத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கும் நேரடியான தலைமை தெரியாததால் அவர் குறிப்பிட்ட ஒரு ஆளின் முகவரி மட்டும் கொடுத்தார். அப்போதுதான் நாங்கள் DGP சாரிடம் நாங்கள் கண்காணிக்கப்படும் விவரத்தை கூறி யாரும் அறியாமல் வெளியே பெங்களூர் போவதாக ஒரு டிராமா ஆடிவிட்டு மும்பை போகிறோம் என்று சொல்லி பர்மிஷன் வாங்கினோம். நானும் விவேக்கும் மும்பை சென்றோம். மும்பை போலீஸ் நிறைய உதவிகள் செய்தார்கள். அவர்கள் உதவியுடன் குறிப்பிட்ட அட்ரஸில் இருந்தவனை கைது பண்ணி விசாரிக்கும் போது அவன் தான் ஒரு ஏஜென்ட், தனக்கு மேல் ஒரு பெரிய புள்ளி இருக்கிறார் என்று ஒரு இடத்தின் அட்ரஸை சொன்னான். நானும் விவேக்கும் நேரடியாக அந்த குடோனுக்கு சென்றோம். சரக்கு வாங்க பாய் அனுப்பிய ஆள் என்று சொல்லி அவனுடைய இருப்பிடத்தையும் அவனுடைய நெட்வொர்க்கையும் பதிவு செய்தோம். அப்போது சந்தேகம் வர அவனுடைய ஆட்கள் சூழ்ந்து கொண்டனர். அங்கு ஒரு பெரிய சண்டையே நடந்தது. மும்பை போலீஸ் உதவியால் நாங்களும் தப்பித்து அவனையும் கைது செய்தோம். அவனுடைய இருப்பிடத்தை அலசிய போது எங்களுக்கு கிடைத்தது ஒரு பென்டிரைவ். எக்ஸ் என்ற அந்த போதை மருந்து கும்பலின் முழு விபரமும் அதில் இருந்தது. அதில் உள்ள முக்கிய புள்ளிகளில் நமக்கு தேவையான ஒரு புள்ளியின் பெயரும் இருந்தது. மற்றவர்களை மும்பை போலீஸ் கவனித்துக் கொள்வதாக சொல்ல நாங்கள் நம்முடைய புள்ளியை மட்டும் கைது பண்ணி இங்கே கூட்டி வந்தோம். DGP சார் உதவியால் நாங்கள் என்டையர் ஆபரேஷனை ரொம்ப வெற்றிகரமாக ரகசியமாக செய்து முடித்தோம். நாங்க பெங்களூர்ல இருக்கிறதா நம்ப வச்சது அவங்கள திசை திருப்ப அது நல்லபடியா ஒர்க் அவுட் ஆச்சு. அசிஸ்டன்ட் கமிஷனர் நிரஞ்சன், நீங்க கைது பண்ணின அந்த புள்ளி யாரு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும், சொல்லுங்க. சொல்றேன் சார், நமக்கு தெரிஞ்ச ஆளுதான். அத்தியாயம் 21. ரகசிய விசாரணை. ராம்சந்தர் மும்பையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கிற பெரிய புள்ளி. மும்பையிலேயே மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அவருடையது. ராம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். அந்த நகரின் மிகப்பெரிய பணக்காரரும் கூட. அவருக்கு தெரியாத அரசியல்வாதியே கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய தயவில்லாமல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவு மிகப்பெரிய பின்னணி உள்ள ஆளு. அவரை கைது பண்ண முதல் நாளே நாங்க ரொம்ப தயங்கினாலும் அப்புறம் DGP சார்கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொன்னதும் அவர் எங்களுக்கு கொடுத்த தைரியமும் உடனே வாரண்ட் இஷ்யூ பண்ணி வேண்டிய உதவியை செஞ்சதுனாலதான் அவரை கைது பண்ண முடிஞ்சது. மும்பை கமிஷனர்கிட்ட பேசி அவருடைய உதவியை வாங்கி கொடுத்தாரு சாரு. அதனால தான் நாங்க அவரை தொட முடிஞ்சது. நிரஞ்சன், இவ்வளவு பெரிய புள்ளிய கைது பண்ணியிருக்கீங்க, எப்படி இவ்வளவு ரகசியமா வச்சுக்கிட்டீங்களே? பிரஸ்துக்கு தெரியாம பாத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம் சார். இவரை பிடிச்சாலும் இதோட முடியல. இன்னும் இவருக்கு கீழே உள்ள நிறைய ஏஜென்ட்டுகள், பெரிய புள்ளிகள், இவங்களை பிடிக்கணும்னா அவரை கைது பண்ணினதை ஒரு சில நாளாவது ரகசியமா வச்சுக்கணும். இப்போ மற்ற எல்லாரையுமே பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அவரை கைது பண்ணினதும் DGP சார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டேன் சார். ஓரிரு நாட்களாவது ரகசியமா வச்சுக்க சொல்லிட்டு நெட்வொர்க்ல இருக்கிற மற்றவங்களையும் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. இந்த விஷயத்த நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லார்கிட்டையும் சொன்ன பிறகு பிரஸுக்கு சொல்லலாம்னு முடிவெடுத்தோம். அப்புறம்தான் இந்த மீட்டிங்குக்கு ஏற்பாடு பண்ணினோம். நிரஞ்சன், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா என்னுடைய கவலையெல்லாம் இவரை மாதிரி பெரிய புள்ளி எளிதா வெளியில வந்துட மாட்டாரா? அதுவும் அரசியல் பின்பலம் இருக்குன்னு சொல்றீங்க. கேஸ எளிதாக உடைச்சிட்டு வெளியே வந்துடுவாரோ? இந்த கொலைகளுக்கு காரணமா வேற யாரையாவது கை காட்ட மாட்டாரா? ஏசி சார் சொல்ற மாதிரி எங்களுக்கும் அந்த கவலை நிறையவே இருந்துச்சு. இந்த மாதிரி போதை மருந்து கும்பல் மாணவர்களை சீரழிக்கிறது மிகப்பெரிய மனசை உறுத்துற விஷயமா இருந்துச்சு. மும்பை போலீஸ் கமிஷனர்கிட்ட இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன போது அவரும் இதே விஷயங்கள் அங்கே உள்ள காலேஜ்லயும் நடக்கிறதா சொன்னாரு.
இந்த கும்பலை ஒட்டு மொத்தமா ஒழிச்சாதான் ஓரளவு இதை கட்டுப்படுத்த முடியும். அதனால எங்க மிஷன்ல மும்பை போலீஸும் பங்கெடுத்து ஒரே நேரத்துல எல்லோரையும் கைது பண்ணலாங்கிற யோசனைய சொன்னதே மும்பை கமிஷனர் தான். நம்ம சாரும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. அது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையே கொடுத்துச்சு. ஏசி சார் சொன்ன மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் ராம்சந்தர் ஈஸியா கேஸ உடைச்சிடுவாரோங்கிற பயம் எங்களுக்கு இருந்துச்சு. சாட்சிகளை விலைக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு. சாட்சிகள் இவங்க பணபலத்தை பார்த்து மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நாம உயிரை பணைய வச்சு பண்ணின இந்த ஆபரேஷன் எவ்வளவு தூரம் பலனளிக்குங்கிற கவலை எங்களுக்கு இருந்துச்சு. உங்க கவலை உண்மைதானே இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன்? நம்ம கிட்ட உறுதியான ஒரு நேரடி விட்னஸ் இருக்குது. ஏசி சார், நான் ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் அவரை கூட்டிட்டு வர்றேன் என்றவர் டிஜிபி கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு வெளியே நடந்தார் நிரஞ்சன். சற்று நேரத்தில் நிரஞ்சன் உள்ளே வந்தார். அவருடன் வந்தவரை பார்த்ததும் அனைவர் விழிகளும் வியப்பில் உயர்ந்தன. RSN கல்லூரி தாளாளர் பிரேம்சந்த். பிரேம்சந்த் சார், உட்காருங்க என்று நிரஞ்சன் அவருக்கு நாற்காலியை காட்டினார். முகம் இருண்டிருந்த பிரேம்சந்த் எல்லோரையும் பார்த்து கைகூப்பி பேச ஆரம்பித்தார். எல்லோருக்கும் என் வணக்கம். என் பெயர் பிரேம்சந்த். RSN கல்லூரி என்னுடையதுதான். அதை நானே நிர்வகித்து வருகிறேன். என்னுடைய அப்பா கட்டிய காலேஜ். மிகவும் அக்கறை அர்ப்பணிப்பு உணர்வு மிக்கவர் என் அப்பா. கல்வி கற்க பல சிரமங்கள் பட்டு அது கைகூடாததால் மற்றவர்களாவது நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த கல்லூரியை கட்டினார். வியாபாரத்தில் கொடிகட்டி பிறந்தாலும் இந்த காலேஜ் அவருடைய உயிர் மூச்சு. அவர் போலவே நானும் இந்த கல்லூரியை என் தந்தையின் நினைவாக என் உயிராகத்தான் நிர்வகித்து வந்தேன். சமீப கால நிகழ்வுகள் என் மனசை மிகவும் பாதிச்சிருச்சு. அதைவிட இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் கூறியது என்னால் தாங்க முடியாத ஒரு விஷயம். இவ்வளவு விஷயங்களுக்கும் காரணம் அந்த ராம்சந்தர். அசிஸ்டன்ட் கமிஷனர் குறுக்கிட்டார். சார், உங்களுடைய வர்க்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. உங்கள் கல்லூரியில் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமான ராம்சந்தரை கைது பண்ணிவிட்டார் நிரஞ்சன். இனி நீங்க நிம்மதியா கல்லூரி நடத்தலாம் என்று கூறினார். மிகவும் வருத்தத்துடன் அவரை பார்த்து சிரித்தார் பிரேம்சந்த். சார், அந்த ராம்சந்தர் யாருன்னு நினைச்சீங்க? சார், அதுதான் நிரஞ்சன் சொன்னாரே. ராம்சந்தர் மும்பையின் மிகப்பெரிய பணக்காரர். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் கொடிகட்டி பரப்பவர். நிழலுலக தாதா. அதுவும் போதைப் பொருள் கடத்தும் கும்பலின் தலைவன். பிரபல எக்ஸ் கூட்டத்தின் தலைவன். இதுக்கும் மேல ஒரு விஷயம் உண்டு ஏசி சார். அந்த ராம்சந்தர் என்னோட மகன் சார், என் மகன் என்றவர் குலுங்கி குலுங்கி அழுதார். அதிர்ந்து போயினர் மொத்த பேரும். ராம்சந்தர் என்னுடைய மூத்த மகன். மும்பையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நல்ல பிசினஸ் பண்ணி பெரிய அளவில் வளர்ந்து மும்பையில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கான்னு அவனை பத்தி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் சம்பாதிச்சதெல்லாம் அந்த போதைப் பொருள் கடத்தல் பண்ணினதுன்னு தெரியும் போது நான் நொறுங்கி போயிட்டேன். அதுவும் அவன் கல்லூரி மாணவர்களை குறிவச்சு இத செஞ்சிருக்கிறான். அது மிகப்பெரிய துரோகம். அதுவும் நான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய கல்லூரியையே இன்னைக்கு சந்தி சிரிக்க வச்சுட்டான். இப்படிப்பட்ட ஒரு மகா பாதகத்தை செஞ்சத என்னால மன்னிக்க முடியாது. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அடைஞ்சுதான் ஆகணும். என் மகனுங்கிறதுக்காக இதையெல்லாம் மூடி மறைக்க மாட்டேன். அதனால நான் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் கிட்ட நானே முன்வந்து அவன் பெயர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததோடு சாட்சியும் சொல்றதா வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றவர் திரும்பவும் துக்கம் தாழாமல் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார். நிரஞ்சன் அவருக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து குடிக்க வைத்து ஆசுவாசப்படுத்தினார். டிஜிபி மிஸ்டர் பிரேம்சந்த், உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய மனுஷன். உங்க மகன் தப்பு பண்ணி இருந்தாலும் அவனை காப்பாற்றணும்னு நினைக்காம நீங்க முன்வந்து சாட்சி சொல்றேன்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான செயல். உங்களுக்கு இந்த சமுதாயம் கடமைப்பட்டு இருக்கு. எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு விட்டு பிரேம்சந்த் தளர்வான நடையோடு வெளியே வந்தார். விவேக் அவரை கூட்டிக் கொண்டு வெளியேறினார். இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் கொலையாளிகளை கண்டுபிடிச்சது மட்டுமில்லாம மிகப்பெரிய ஆபரேஷனை வெற்றிகரமாக முடிச்சு ஒரு பெரிய போதை மருந்து கும்பலையே மும்பை போலீஸ் உதவியோடு பிடிச்சிருக்கிறீங்க. இங்க எல்லார் சார்பாகவும் உங்களை பாராட்டுற. எல்லோரும் கைத்தட்ட நிரஞ்சன் கூப்பிய கரங்களுடன் கண்ணீர் மல்க நன்றி கூறினார். மனம் நெகிழ்வோடு வெளியே வந்த நிரஞ்சனிடம், விவேக் சார், அவங்க கிட்ட உங்களுடைய ஆபரேஷனை பத்தி சொல்லிட்டீங்க. அதே போல என்னுடைய சில கேள்விகளுக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். நடுவுல சில பக்கங்களை காணோம் சார் என்றவாறு சிரித்தார். சொல்றேன் என்று நிரஞ்சனும் சிரித்தார். விவேக்கின் கேள்விகள் தான் என்ன? அதற்கு நிரஞ்சன் கூறிய பதில்கள் தான் என்ன? அத்தியாயம் 22. அடுத்த வேட்டை. வாழ்த்துக்கள் நிரஞ்சன். இவ்வளவு பெரிய சிக்கலான கேஸ 3 வாரத்துக்குள்ள சால்வ் பண்ணிட்டீங்க. உங்க ப்ரமோஷன் கன்ஃபார்ம். மொத்த மேலதிகாரிகளின் பாராட்டு மனையில் நனைந்த நிரஞ்சன். டிஜிபி அலுவலகம் முன்னிற்கும் பிரஸ் ஆட்களை தவிர்க்க பக்கவாட்டில் இருக்கும் இன்னொரு வாசல் வழியாக அதிகாரிகள் அனைவரும் வெளியேற நிரஞ்சனும் விவேக்கும் மட்டும் தனித்து விடப்பட்டனர். உயர் அதிகாரிகள் அனைவரும் சென்ற பின் விவேக் அவர் அருகில் வந்தார். சார், பிரஸ் ஆட்கள் எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துதான் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள் போகட்டும். அது வரைக்கும் பிரஸ்ஸை தவிர்த்துடுவோம். சார், பிரஸ்ஸுக்கு நீங்க முறைப்படி பேட்டி கொடுக்கலன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது எழுதுவாங்க. தெரியும் விவேக்,
ஆனா இப்ப அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போய் நம்முடைய ஆபரேஷன் இன்னும் முழுமையா முடியாத நிலையில ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது. அதனால ஓரிரு நாட்கள் காத்திருப்போம். ஓகே சார். எனவே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன விவேக், என்னை தனியா பாராட்டுறீங்க? என்னுடைய முயற்சிக்கு என் கூட உறுதுணையா நின்னது நீங்க தான். இத்தனை புகழும் பாராட்டும் எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சா கூட சில விஷயங்கள் கேஸ்ல எனக்கு புரியாத புதிரா இருந்தது. அநேக விஷயங்களில் முடிச்சுகளை அவிழ்த்தது நீங்க தான். எனவே இந்த பாராட்டு உங்களை தான் சேரணும். போதும் விவேக், நாம நம்ம கடமையை செஞ்சிருக்கோம். எதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு? ஒரு கட்டத்துல இந்த கேஸ்ல முன்னேற முடியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நூலின் நுனி கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு இருந்த போது நமக்கு தாம்பு கயிறே கிடைச்சது. அதிர்ஷ்டமும் நம்ம பக்கம் இருந்தது. நாம இந்த கேஸ சொதப்பி இருந்தா இப்ப பாராட்டிய எல்லா பெரிய அதிகாரிகளும் பிரஸ்காரங்களும் பொதுமக்களும் நம்மள கிளின்னு கிழிச்சு இருப்பாங்க. சரி விடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிச்சது. மீதி இருக்கிற வேலைய கவனிப்போம். அப்புறம் ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே விவேக்? ஆமா சார், இந்த கேஸ்ல எனக்கு தெரியாத பிடிபடாத சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கணும்னு நினைச்சேன். விவேக், டிஜிபி அலுவலகத்துல எல்லார் முன்னாடியும் பேசும்போது சில விவரங்களை வேணும்னே விட்டுட்டேன். 2 விஷயங்கள். ஒண்ணு, அது சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைங்கிறது. இன்னொன்னு, வளவலான்னு சொல்லும் போது முக்கியமான விஷயங்கள் மனதில் பதியாம போயிடும். நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு தெரியாத விஷயத்த மட்டும் சொல்றேன். ராணிய விசாரணை பண்ற வரைக்கும் எல்லாமே ஸ்டேஷன்ல பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் தான் விசாரணை செஞ்சோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உள்ளுணர்வு, ஸ்டேஷனில் உள்ள யாரோ நம்முடைய எதிர்பார்ட்டிக்கு தகவல் கொடுக்குறாங்களோன்னு. அதனாலதான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். என் ஃபேமிலியையும் வெளியூருக்கு சேஃபா அனுப்பி வச்சுட்டேன். சார், நம்ம ஸ்டேஷன்ல நீங்க யார சந்தேகப்படுறீங்க? முகுந்தனியா, அபிராமி ஐயா, ரவி ஐயா, இல்ல மத்த 4 பேர்ல ஒருத்தரா? விவேக், மத்த 4 பேருக்கும் நேரடியா இந்த விசாரணையை பத்தி தெரியாது. மேலும் அவங்க 4 பேருமே இந்த கேஸ் விஷயமா தெரிஞ்சுக்க எதுவும் ஆர்வமும் காட்டல. அவங்க 4 பேர்கிட்டையும் எந்த வித்தியாசமான நடவடிக்கையும் நான் பார்க்கல. அதனால நீங்க சொன்ன மாதிரி இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான்னு யோசிச்சேன். முகுந்தன் ரொம்ப சீனியர், நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இந்த கேஸ்னால வந்ததுன்னா நம்மள அணுகியிருப்பாருன்னு தோணுச்சு. ரவி எப்போதும் போல சுறுசுறுப்பா ஆர்வமா இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அபிராமி அந்த நேரம் ரொம்பவே சோர்வா இருந்தா. எப்போதும் உற்சாகமா துள்ளிக்கிட்டு இருக்கிறவ அடக்கி வாசிச்சா. ஸ்டேஷனுக்கு வராம லீவ்ல இருந்தது சந்தேகத்தை கிளப்பியது. அபிராமிய தனியா கூப்பிட்டு விசாரிச்ச. அவ தனக்கு வந்த ஒரு மெசேஜை காமிச்சா. அந்த மெசேஜ்ல அவளுடைய 15 வயசு பொண்ணுடைய போட்டோ, அவ படிக்கிற பள்ளிக்கூடம், அவ படிக்கிற கிளாஸு, அவளுடைய ஃப்ரெண்டுங்கள் பெயரு, எங்க போறா, எத்தனை மணிக்கு எங்க இருப்பா அப்படிங்கிற விவரம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு கீழே இன்னொரு பொண்ணோட கைகள் கட்டப்பட்டு கடத்தி வைக்கப்பட்டிருந்த போட்டோவும் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அபிராமிக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. எங்க அவங்க சொல்றத செய்யலைன்னா தன் பொண்ணை கடத்திடுவாங்களோங்கிற எண்ணம் அவளை தடுமாற வச்சுது. அதனால முகுந்தன் கிட்ட கேட்டு அவங்க கேட்குற விஷயத்த அவங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இருந்திருக்கா. அதையே நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சேன். அபிராமி கிட்ட, நீ பயப்படாத, உன் பொண்ணு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ற. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவ என் பாதுகாப்புல இருப்பான்னு சொன்னதும் அதுக்கப்புறம் தான் அபிராமிக்கு நிம்மதியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நாம பெங்களூர் போற விஷயத்த ஸ்டேஷன்ல சொன்னது முகுந்தன் மூலமா அபிராமிக்கு விஷயத்த சொல்ல வச்சா. அபிராமி அவங்க கிட்ட நாம வேற கேஸ் விஷயமா பெங்களூர் போறோம்னு சொல்லிட்டா. நாம ராணி கேஸ கைவிட்டுட்டு புது கேஸ் விஷயமா பெங்களூர்ல அலையறதா அவங்கள நம்ப வச்சா. அதனால அவங்க பார்வை நம்ம மேல படல. அதே நேரத்துல அந்த பையன் ட்ரைனி ரவி ரொம்ப துடிப்பா பெங்களூர் போகக்கூடாதுன்னு என்கிட்ட தனியா வந்து வேண்டி கேட்டுக்கிட்டான். அப்பதான் நான் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். இந்த ராகா மெடிக்கல்ஸ் பாயை ஃபாலோ பண்ண சொன்னேன். அவர்கிட்ட பொருள் கேட்கற மாதிரி கேட்க சொல்லிட்டு அவர் பொருள் விற்கிறார்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அவரை ஃபாலோ பண்ணி அவரையும் அவர் கடையில வேலை பார்க்கிற பையனையும் ரகசியமா கைது பண்ணி நம்மளுடைய சீக்ரெட் இடத்துல கொண்டு போய் கட்டி வச்சுட்டான் ரவி. இது வேற யாருக்கும் தெரியாது. சார், அந்த கூட்டத்தின் பெயர் எக்ஸ்ன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரவி அதை காட்டி பாயை பார்த்து பேசி அவரை நம்ப வச்சு கைது பண்ணியிருக்கான். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். விவேக், அபிராமி அன்னைக்கு காமிச்ச மெசேஜ்ல உள்ள படத்துல அந்த கைகள் கட்டப்பட்ட பொண்ணு பின்னாடி ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அதுக்கு நேர் எதிரில எக்ஸுங்கிற பெரிய எழுத்தில் சுவர்ல எழுதி இருந்துச்சு. அதனால நான் ரவிய சும்மா அந்த எக்ஸுங் என்ற வார்த்தையை உபயோகிக்க சொன்னேன். ஆனா பாய்கிட்ட அதுக்கு செம்ம ரியாக்ஷன். நான் அப்ப எக்ஸ் என்பது இவ்வளவு பெரிய அமைப்பாக இருக்கும்னு நினைக்கல.
அபிராமிய கான்டாக்ட் பண்ணின அந்த ஃபோன் நம்பரை வச்சு ஏரியாவை ட்ரேஸ் பண்ணி அந்த கடத்தப்பட்ட பொண்ணை காப்பாற்ற ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அந்த பொண்ணை காப்பாத்தியும் இருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி ராணி ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்திருக்கா. அது ஒரு கடை சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு. அவ கையில இருந்த பைய இஸ்திரிக்காரங்கிட்ட கொடுத்துருக்கான், அதுவும் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் அவ எதிர் திசையில் போகும்போது அவளை பின்தொடர்ந்து ஒரு கார் போற மாதிரி தெரியுது. அதனுடைய நம்பர் பிளேட்டை பார்த்து அந்த காரனுடைய ஓனர் யாரு, அந்த கொலைக்கு பின்புறம் இருக்கிற பணக்காரர் யார் என்று சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இஸ்திரிக்காரன், ராணி மற்றும் தனபாலோட ஆளு, இந்த 3 பேருடைய கொலைக்கு காரணம் அவங்க தான். அதனால அவங்கள சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். சார், நீங்க வித்யாவை விசாரணை பண்ணும்போது வெளியில அவ பேர்ல சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கஸ்டடிக்கு கொண்டு வந்ததுதான் இந்த கேஸ்ல மிகப்பெரிய திருப்பமா நான் நினைக்கிறேன். உண்மைதான் விவேக், வித்யா மட்டும் சொல்லலைன்னா நமக்கு ராணி நடத்துற பிசினஸின் இன்னொரு பக்கமும் ராணி கொலையானதற்கான காரணமும் தெரியாமலே போயிருக்கலாம். நம்மளுடைய ஆரம்பகட்ட விசாரணையின் நம்முடைய பல கேள்விகளுக்கு இப்ப விட கிடைச்சிருச்சு. காலேஜ் செக்யூரிட்டிகளுக்கும் கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க அன்னைக்கு லேட்டா வந்தது கூட ஒரு தற்செயலான நிகழ்வு. சேகர், மூர்த்தி விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. பேக்ல அன்னைக்கு வைத்திருந்தது நிச்சயம் போதைப் பொருளாத்தான் இருக்கும். அப்புறம் அவன் ராணியை பார்த்து கொடுத்ததும் பலகாரம் என்ற பெயரில் அந்த பொருட்கள் தான். அது மாதிரி ராணி, மூர்த்தி, இஸ்திரிக்காரன் இந்த 3 முக்கோண ஏஜென்ட்டுகள் தான் பொருள் பரிமாற்றத்துக்கு முக்கிய காரணம். சேகரும் இவங்க கூட்டாளி தான். ராணி சந்தேகம் வராமல் இருக்க ஒரிஜினல் காஸ்மெட்டிக்ஸ் சில பேருக்கு விற்பனை பண்ணியிருக்கிறா. அதனால எல்லா பொண்ணுங்களுக்கும் இதுல சம்பந்தப்படவில்லை. போதைக்கு அடிமையான ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாணவிகளே ராணியின் இலக்கு. விவேக், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்த கேஸ முழுமைக்கு கொண்டு வருவதற்கு நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் விவரமா விசாரிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. சார், நீங்க ஒரு வாரம் முழுமையா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்னும் விசாரணை பண்ண வேண்டியது, கைது பண்ண வேண்டிய விஷயங்கள், எஃப்ஐஆர் போடுறது, தடயங்களை கரெக்ட் பண்றது என எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் நிம்மதியா ஓய்வெடுங்க. நன்றி விவேக். எனக்கு ஒரு 2 நாள் 3 நாள் நல்ல தூக்கம் வேணும். ஒரு வாரம் ஆச்சு நல்லா தூங்கி. ஊர்ல இருந்து கமலாவை வர சொல்லணும். இப்போது முகுந்தன் வந்து, சார், மகாலட்சுமி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்தது. யாரோ ஒரு பொண்ணு மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். விவேக் நிரஞ்சனை ஏறிட்டு பார்க்க, என்ன விவேக் பாக்குறீங்க? சீக்கிரம் வாங்க. முகுந்தன், வண்டியை எடுங்க. 10 நிமிஷத்துல ஹாஸ்டல்ல இருக்கணும். விவேக் போனில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்களை வர சொல்லி பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு தயாராகி விட்டார்கள். அவர்கள் வேட்டை தொடங்கிவிட்டது. நாம் அவர்களிடமிருந்து விடை பெறுவோம். முற்றும்.